10. கேதேஷின் ஜெப ஆலயத்தில் கூடியிருந்த மக்களுக்கு. கேதேஷின் மக்கள் ஜெப ஆலயத்தில் ஒன்று கூடி கடந்த நாட்களின் நிகழ்ச்சிகளை ஜெப ஆலய தலைவர் மத்தியாசோடு விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜெப ஆலயம் அரை இருட்டில் இருக்கிறது. ஏனென்றால் கதவுகள் சாத்தப்பட்டுள்ளன. ஏப்ரல் காற்று எளிதில் அசைக்க முடியாத ஜன்னல்களின் திரைகள் இறக்கப்பட்டுள்ளன. ஒரு மின்னல் அறையை நிரப்புகிறது. அது ஒரு மின்னலைப் போல தோன்றுகிறது. ஆயினும் அது சேசுவுக்கு முன்னே வருகிற ஒளிதான். பல மனிதர்களை அதிசயத்தில் ஆழ்த்தியபடி சேசு தம்மை காண்பிக்கிறார். அவர் தம் கரங்களை விரிக்கிறார். அவருடைய கரங்களிலும் பாதங்களிலும் உள்ள காயங்கள் தெளிவாக காணக்கூடியவையாக இருக்கின்றன. ஏனென்றால் ஒரு மூடப்பட்டுள்ள கதவை நோக்கி செல்லும் 3 படிகளில் கடைசி படியில் நின்று அவர் தம்மை காண்பிக்கிறார். நான் மரித்தோரிடமிருந்து உயிர்த்து விட்டேன். வேத பாரகர்களுக்கும் எனக்கும் இடையே நிகழ்ந்த வாக்குவாதத்தை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். நான் வாக்களித்திருந்த அடையாளத்தை கெட்ட தலைமுறைக்கு தந்துவிட்டேன். யோனாசின் அடையாளம். என்னை நேசிக்கிறவர்களுக்கும் எனக்கு பிரமாணிக்கமாயிருப்பவர்களுக்கும் என் ஆசீரை தருகிறேன். வேறெதுவும் நிகழவில்லை. அவர் மறைகிறார். ஆனால் அது அவர்தான். எங்கே இருந்து? இருந்தாலும் அவர் உயிரோடு இருந்தார். அவரே அப்படி சொல்லி இருந்தார். நல்லது, இப்போது எனக்கு புரிகிறது. யோனாசின் அடையாளம். 3 நாட்களாக பூமியின் வயிற்றுக்குள், அதன்பின் உயிர்ப்பு. விமர்சனங்களின் குழப்பமான பேச்சுக்கள். 11. ஜிஸ்காலாவில் ராபிக்களின் ஒரு குழுவுக்கு. தங்கள் வேண்டுகோள்களை பற்றி தயக்கம் காட்டுகிற சில மனிதர்களை சம்மதிக்க வைக்க முயல்கிற விஷமேறிய ராபிக்களின் குழு ஒன்று. தம் வீட்டினுள் தம்மை அடைத்துக் கொண்டு யாரையும் பார்க்க விரும்பாமல் இருக்கிற கமாலியேலிடம் இந்த மனிதர்கள் போக வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். இந்த மனிதர்கள் சொல்கிறார்கள், அவர் இங்கே இல்லை என்று நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். அவர் எங்கே இருக்கிறார் என்பது எங்களுக்கு தெரியாது. அவர் வந்தார். சில ஏட்டுச் சுருள்களை ஆராய்ந்து பார்த்தார். அதன்பின் போய்விட்டார். ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்கிறார்கள். அவர் அச்சமூட்டுபவராக இருந்தார். அந்த அளவுக்கு நிலைகுலைந்தும் மூப்பாகவும் இருந்தார் என்று பதில் கூறுகிறார்கள் மற்றவர்கள். இப்படி பேசியவர்களிடமிருந்து அந்த ராவிகள் வெறுப்பூட்டும் விதமாக திரும்பி அவர்களுக்கு முதுகை காட்டியபடி போகிறார்கள். கமாலியேலும் சீமோனைப் போலவே ஒரு பைத்தியமாகிவிட்டார். அந்த கலிலேயன் உயிர்த்து விட்டான் என்பது உண்மையல்ல. அது உண்மையல்ல. எதுவுமே உண்மையல்ல. நாம் மட்டும்தான் உண்மையில் இருக்கிறோம். அது உண்மையல்ல என்று சொல்வதற்கு அவர்கள் எடுத்துக்கொள்கிற பிரயத்தனமே அது உண்மைதான் என்று அவர்கள் அஞ்சுவதையும் அவர்கள் மீண்டும் உறுதி பெற வேண்டிய தேவையில் இருக்கிறார்கள் என்றும் நிரூபிக்கிறது. அந்த வீட்டின் சுவர் ஓரமாக அவர்கள் நடந்து ஹில்லலின் கல்லறைக்கு அருகில் வந்திருக்கிறார்கள். முழு நேரமும் தங்கள் மறுதலிப்புகளையே ஊளையிட்டுக் கொண்டு வந்த அவர்கள் தங்கள் தலைகளை உயர்த்துகிற போது அலறிக்கொண்டே ஓடுகிறார்கள்.
நல்ல மனிதர்களுக்கு உச்சிதமான பரிவிரக்கமுள்ளவராயிருக்கிற சேசு அங்கே இருக்கிறார். அச்சமூட்டும் அளவுக்கு வல்லமை உள்ளவராக சிலுவையின் மீது இருப்பவரைப் போல தமது கரங்களை விரித்தவராக, அவருடைய கரங்களில் உள்ள காயங்கள் இன்னமும் இரத்தம் சொட்டுபவை போல சிவப்பாக இருக்கின்றன. ஒரு வார்த்தை கூட அவர் பேசவில்லை. ஆனாலும் அவருடைய கண்கள் அவர்களை மின்னலை போல தாக்குகின்றன. ராவிக்கள் ஓடி போகிறார்கள், விழுகிறார்கள், எழுகிறார்கள். பைத்தியக்காரர்களாக, பயத்தினால் பைத்தியம் பிடித்தவர்களாக அவர்கள் மரங்களின் மீதும் கற்களின் மீதும் மோதி தங்களையே காயப்படுத்திக் கொள்கிறார்கள். தங்களால் கொல்லப்பட்டவரின் பிரசனத்திற்குள் போய் சிக்கிக் கொண்டுள்ள கொலைகாரர்களைப் போல அவர்கள் தோன்றுகிறார்கள். போஸ்ராவின் ஜோவாக்கீமுக்கும் மேரிக்கும், மேரி, மேரி, ஜோவாக்கீம் மேரி, வெளியே வாருங்கள். அவர்கள் ஒரு அமைதியான அறையில் இருக்கிறார்கள். அந்த அறை ஒரு விளக்கால் ஒளிபெறுகிறது. மேரி துணி தைப்பதில் கருத்தாயிருக்கிறாள். மற்றவர் கணக்குகளை சரி செய்வதில் ஈடுபட்டிருக்கிறார். சத்தம் கேட்டு இருவரும் தங்கள் சிரசுகளை உயர்த்துகிறார்கள். ஒருவரை ஒருவர் பார்க்கிறார்கள். ஜோவாக்கீம் பயத்தால் வெளிரியபடி முணுமுணுப்பாக, ராபியின் குரல், மறுஜீவியத்திலிருந்து அது வருகிறது என்கிறார். அந்த ஸ்திரீ பயந்து போனவளாக தன் கணவனோடு ஒட்டிக் கொள்கிறாள். ஆனால் அந்த அழைப்பு திரும்பவும் கேட்கிறது. இருவரும் தைரியத்தை அதிகரித்துக் கொள்ளும்படி ஒருவரை ஒருவர் கெட்டியாக பிடித்துக் கொண்டு குரல் வந்த திசையில் வெளியே வர துணிகிறார்கள். புதுப்பிறை நிலவால் ஒளிர்விக்கப்படுகிற தோட்டத்தில் பல நிலவுகளின் ஒளியை விட அதிக பலமுள்ள ஒளியால் பிரகாசித்தபடி சேசு இருக்கிறார். ஒளி அவரை சூழ்ந்து அவரை கடவுளாக ஆக்குகிறது. அவருடைய மிகவும் மதுரமான புன்னகையும் நேசமுள்ள கண்களும் அவரை மனிதனாக்குகின்றன. நீங்கள் போஸ்ராவின் மக்களிடம் போய் உண்மையாகவும் உயிரோடும் என்னை கண்டதாக அவர்களுக்கு சொல்லுங்கள். நீயோ ஜோவாக்கீம், தாபோரில் கூடியிருக்கிற மக்களிடம் அப்படியே சொல். அவர் அவர்களை ஆசீர்வதித்துவிட்டு மறைந்து போகிறார். அது அவர்தான், இது ஒரு கனவல்ல. நாளை நான் கலிலேயாவுக்கு போவேன். தாபோரில் என்று அவர் சொன்னார். அப்படித்தானே? 13. எப்ராயிமில் யாக்கோபின் மேரிக்கு. இந்த ஸ்திரீ ரொட்டி சுடுவதற்காக மாவை பிசைந்து கொண்டிருக்கிறாள். தன்னை யாரோ கூப்பிடுவதை கேட்டு அவள் திரும்பி அங்கே சேசுவை காண்கிறாள். உடனே மௌன ஆராதனையில் தன் முகமும் கரங்களும் தரைமேல் இருக்கும் விதமாக தரை மீது விழுகிறாள். சற்று பயப்படவும் செய்கிறாள். சேசு பேசுகிறார். நீ என்னை கண்டதாகவும் நான் உன்னோடு பேசியதாகவும் ஒவ்வொருவரிடமும் சொல். ஆண்டவர் கல்லறைக்கு அடங்கியவர் அல்லர். நான் முன்னுரைத்தபடியே 3ஆம் நாள் நான் உயிர்த்தெழுந்தேன். என் பாதையில் செல்கிறவர்களே, அதில் நிலையாயிருங்கள். என்னை சிலுவையில் அறைந்தவர்களின் வார்த்தைகளால் கெடுக்கப்பட உங்களை நீங்களே அனுமதியாதிருங்கள்.
உனக்கு என் சமாதானம். அந்தியோக்கியாவில் சிந்திக்கை ஒரு பயணப்பையை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறாள். இது மாலை நேரமாயிருக்கிறது. ஏனென்றால் ஒரு சிறிய விளக்கு பொருத்தப்பட்டுள்ளது. அதன் பலவீனமான ஒளி மினுங்குகிறது. சில துணிகளை கவனமாக மடித்துக் கொண்டிருக்கிற அந்த பெண்ணுக்கு அருகிலுள்ள ஒரு மேஜையில் அது வைக்கப்பட்டுள்ளது. அறை பிரகாசமாய் ஒளி பெறுகிறது. அவள் ஆச்சரியத்தோடு என்ன நடக்கிறது, முழுவதும் மூடப்பட்டுள்ள அறையில் இவ்வளவு பிரகாசமான ஒளி எங்கிருந்து வருகிறது என்று காணும்படி தலையை நிமிர்த்துகிறாள். ஆனால் அவள் காண்பதற்கு முன்பாகவே சேசு குறுக்கிட்டு பேசுகிறார். நான் தான், பயப்படாதே. அநேக மக்களை அவர்களுடைய விசுவாசத்தில் உறுதிப்படுத்தும்படி நான் என்னை அவர்களுக்கு காண்பித்திருக்கிறேன். என் கீழ்ப்படிதலுள்ள பிரமாணிக்கமுள்ள சீடப்பெண்ணாகிய உனக்கும் என்னை காண்பிக்கிறேன். நான் உயிர்த்து விட்டேன், பார்த்தாயா? நான் இப்போது துன்பப்படவில்லை. ஏன் அழுகிறாய்? அந்த பெண் மகிமைப்படுத்தப்பட்டுள்ள போதகரின் அழகுக்கு முன்பாக வார்த்தைகள் கிடைக்காமல் தவிக்கிறாள். அவளை ஊக்கப்படுத்தும்படி சேசு புன்னகைக்கிறார். மேலும் தொடர்ந்து, செசாரியாவுக்கு அருகில் உன்னை மகிழ்வோடு ஏற்றுக்கொண்ட அதே சேசு நான். அப்போது நீ அதிகம் பயந்தவளாக இருந்தாலும் என்னோடு பேசினாய். அப்போது என்னை அறியாதிருந்தாய். இப்போது என்னிடம் ஒரு வார்த்தை கூட உன்னால் பேச முடியவில்லையா? ஓ ஆண்டவரே, நான் புறப்பட இருந்தேன். இவ்வளவு தவிப்பிலிருந்தும் துயரத்திலிருந்தும் என் இருதயத்தை விடுவிப்பதற்காக. ஏன் துயரம்? நான் உயிர்த்து விட்டேன் என்று அவர்கள் உன்னிடம் சொல்லவில்லையா? அவர்கள் அதை என்னிடம் சொல்லிவிட்டு அதை மறுதலித்தார்கள். ஆனால் அவர்களுடைய முரண்பாடான பேச்சுக்களால் நான் நிலைகுலைந்து போகவில்லை. ஒரு கல்லறையில் அழுகி போக உம்மால் முடியாது என்று நான் அறிந்திருந்தேன். உமது வேதசாட்சிய மரணத்தை குறித்து நான் அழுதேன். அவர்கள் சொல்வதற்கு முன்பாகவே உமது உயிர்ப்பில் நான் விசுவாசம் கொண்டிருந்தேன். அது உண்மையல்ல என்று மற்றவர்கள் வந்து சொன்னபோதும் நான் தொடர்ந்து விசுவசித்தேன். ஆயினும் நான் கலிலேயாவுக்கு வர விரும்பினேன். என்னால் அவருக்கு இனி எந்த தீங்கும் செய்ய முடியாது. அவர் இப்போது மனிதனாக இருப்பதை விட கூடுதல் கடவுளாக இருக்கிறார் என்று நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். நான் சொல்வது சரிதானா என்று எனக்கு தெரியவில்லை. நீ என்ன சொல்ல வருகிறாய் என்று எனக்கு புரிகிறது. மேலும் நான் அவரை ஆராதிப்பேன், மாதாவை பார்ப்பேன் என்று சொல்லிக் கொண்டேன். நீர் எங்கள் மத்தியில் அதிக காலம் தங்க மாட்டீர் என்று நான் நினைத்தேன். அதனால் என் புறப்படுதலை விரைவாக்கினேன். தாம் சொன்னது போல அவர் தம் பிதாவிடம் திரும்பிச் சென்ற பிறகு அவருடைய தாய் தனது மகிழ்ச்சியின் மத்தியில் ஏதோ ஒரு விதத்தில் சோகமாயிருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் ஓர் ஆத்துமம், ஆயினும் அவர்கள் ஒரு தாயும் கூட. இப்போது அவர்கள் தனியாக இருப்பதால் நான் அவர்களை தேற்ற முயல்வேன் என்று நான் வழக்கமாக சொல்லிக் கொண்டிருந்தேன். நான் அகங்காரமுள்ளவளாயிருந்தேன்.
இல்லை, நீ கருணை உள்ளவளாக இருந்தாய். உன் எண்ணத்தைப் பற்றி நான் என் தாயிடம் தெரிவிப்பேன். ஆனாலும் அங்கே வராதே, இங்கேயே தங்கியிருந்து எனக்கு தொடர்ந்து ஊழியம் செய். இப்போது முன்பை விட அதிகமாக என் போதனையை பரப்ப உன் சகோதரர்களாகிய என் சீடர்களுக்கு ஒவ்வொருவருடைய உழைப்பும் தேவையாயிருக்கிறது. நீ என்னை கண்டிருக்கிறாய். என் திருமாதா அருளப்பனிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். இனி கவலைப்படாதே. என்னை கண்டுள்ள நிச்சயத்தாலும் என் ஆசீர்வாதத்தின் வல்லமையாலும் உன் ஆவியை பலப்படுத்த உன்னால் இயலும். சிந்திக்கை அவரை முத்தமிட ஏங்குகிறாள், ஆனால் துணிவில்லை. சேசு அவளிடம் வா என்கிறார். உடனே அவள் துணிவு பெற்று முழங்கால்களிலேயே நடந்து அவருக்கு அருகில் சென்று அவருடைய பாதங்களை முத்தமிடுவது போல் சைகை செய்கிறாள். ஆனால் அப்போது அவள் அவருடைய 2 காயங்களை பார்ப்பதால் முத்தமிட துணியாதிருக்கிறாள். அவருடைய அங்கியின் விளிம்பை எடுத்து அழுதபடி அதை முத்தமிடுகிறாள். அவர்கள் உமக்கு என்ன செய்திருக்கிறார்கள் என்று முணுமுணுக்கிறாள். அதன்பின் அவள் ஒரு கேள்வி கேட்கிறாள். அருள் ஃபெலிக்ஸ், அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான். அவன் அன்பை தவிர வேறு எதையும் அவன் நினைவு கூர்வதில்லை. அதிலேயே வாழ்கிறான். உனக்கு சமாதானம் சிந்திக்கை. அவர் மறைந்து போகிறார். அந்த ஸ்திரீ தனது ஆராதிக்கும் நிலையிலேயே முழந்தாளில் நிலைத்திருக்கிறாள். முகத்தை உயர்த்தி இருக்கிறாள். அவளது கரங்கள் சற்று விரிக்கப்பட்டுள்ளன. முகத்தில் கண்ணீர் இருக்கிறது. இதழ்களிலோ புன்னகை இருக்கிறது. 15. லேவியரான சக்கரியாசுக்கு. லேவியரான சக்கரியாஸ் ஒரு சிறிய அறையில் இருக்கிறார். அவர் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறார். தனது கரங்களில் ஒன்றில் தமது தலையை சாய்த்து வைத்திருக்கிறார். சந்தேகத்தில் இராதே. உன்னை நிலைகுலையச் செய்கிற குரல்களை கவனிக்காதே. நானே சத்தியமும் ஜீவியமுமாயிருக்கிறேன். என்னை பார், என்னை தொடு. முதல் வார்த்தைகளிலேயே நிமிர்ந்து சேசுவை பார்த்துவிட்டு முழந்தாளில் விழுந்திருக்கிற அந்த இளைஞர், என்னை மன்னியும் ஆண்டவரே, நான் பாவம் செய்துவிட்டேன். உமது சத்தியத்தை பற்றிய சந்தேகத்திற்கு நான் இடம் கொடுத்து விட்டேன் என்கிறார். உன் ஆத்துமத்தை கெடுக்க தேடுகிறவர்கள் உன்னை விட அதிக குற்றம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய சோதனைகளுக்கு உன்னை விட்டுக் கொடுக்காதே. நான் நிஜமான உயிருள்ள சரீரமாக இருக்கிறேன். என் கரத்தின் எடையையும் கதகதப்பையும் திடத்தன்மையையும் பலத்தையும் உணர்ந்து பார். அவர் லேவியரின் முன்கையை பிடித்து தூக்கி தமது பலத்தை கொண்டு அவரை உயர்த்தியபடி, எழுந்து சந்தேகமும் பயமும் இன்றி ஆண்டவருடைய வழிகளில் நட, இறுதி வரை நிலைத்து நிற்பாய் என்றால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்கிறார். அவர் அவரை ஆசீர்வதித்துவிட்டு மறைகிறார். அந்த இளைஞர் பேராச்சரியத்தினால் ஒரு கணம் வாயடைத்து போயிருந்த பின் கத்திக்கொண்டே அறையை விட்டு வெளியே ஓடுகிறார். அம்மா, அப்பா,
நான் போதகரை பார்த்துவிட்டேன், மற்றவர்கள் சொல்வது உண்மையில்லை, நான் பைத்தியமாயிருக்கவில்லை, தப்பறையை விசுவசிப்பதில் நான் பிடிவாதமாயிராதவாறு உன்னதமானவர் தமது ஊழியனுக்கு இரக்கம் காண்பித்திருக்கிறபடியால் என்னோடு சேர்ந்து அவரை வாழ்த்தி துதியுங்கள். நான் போகிறேன், நான் கலிலேயாவுக்கு போகிறேன். அவருடைய சீடர்களுள் சிலரை நான் கண்டுபிடிப்பேன். அவர் உண்மையாகவே உயிர்த்து விட்டார் என்பதை விசுவசிக்கும்படி நான் அவர்களிடம் சொல்லப் போகிறேன் என்கிறார். உணவுகளும் உடைகளும் அடங்கிய ஒரு சாக்குப்பையை அவர் எடுக்கவில்லை. தம் மேற்போர்வையை அணிந்து கொண்டு அதிசயித்து நிற்கிற தமது பெற்றோர்கள் சுதாரித்துக் கொண்டு அவரை தடுத்து நிறுத்தும்படி தலையிட அவர்களுக்கு அவகாசம் தராமலே வெளியே ஓடுகிறார். 16. ஷாரோன் சமவெளியில் ஒரு ஸ்திரீக்கு ஒரு கடற்கரை சாலை, அது செசாரியாவை ஜோப்பாவுடன் இணைக்கிற சாலையாக இருக்கலாம் அல்லது வேறொன்று, எனக்கு தெரியவில்லை. ஒரு புறத்தில் நாட்டுப்புறத்தையும் மற்றொரு புறத்தில் கடலையும் நான் பார்க்கிறேன் என்பதுதான் எனக்கு தெரிகிறது. கரையின் மஞ்சள் நிற கோட்டிற்கு அப்பால் ஆழ்ந்த நீலக்கடல். அந்த சாலை நிச்சயமாக ஒரு ரோமைய பொதுச்சாலையாக இருக்கிறது. தளம் பாவப்பட்ட முறையில் அது தெரிகிறது. ஒரு ஸ்திரீ ஒரு தெளிவான காலையின் தொடக்கத்தில் கண்ணீரோடு அந்த பாதையில் செல்கிறாள். பொழுது இப்போதுதான் புலர்ந்துள்ளது. அந்த ஸ்திரீ மிக களைப்பாயிருக்க வேண்டும். ஏனென்றால் அவ்வப்போது அவள் தன் நடையை நிறுத்தி ஒரு மைல் கல்லிலோ அல்லது சாலையிலோ அமர்ந்து கொள்கிறாள். பிறகு எழுந்து ஏதோ ஒன்று தன்னை தொடர்ந்து போக வற்புறுத்துவது போல தன் பெரும் சோர்வையும் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து போகிறாள். பிறகு எழுந்து ஏதோ ஒன்று தன்னை தொடர்ந்து போக வற்புறுத்துவது போல தன் பெரும் சோர்வையும் பொருள்படுத்தாமல் தொடர்ந்து போகிறாள். சேசு ஒரு வழிப்போக்கரை போல ஒரு மேற்போர்வையால் தம்மை மூடிக்கொண்டு அவளுக்கு அருகில் சேர்ந்து நடக்கிறார். அவள் அவரை பார்க்கவில்லை. தன் துக்கத்தினுள் ஈர்க்கப்பட்டவளாக அவள் தொடர்ந்து நடக்கிறாள். சேசு அவளிடம், ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? எங்கிருந்து வருகிறாய்? தன்னந்தனியாக எங்கு போகிறாய் என்று கேட்கிறார். நான் ஜெருசலேமிலிருந்து வருகிறேன். என் வீட்டிற்கு திரும்பி போய்க் கொண்டிருக்கிறேன். தூரமா? ஜோப்பாவுக்கும் செசாரியாவுக்கும் இடையே சரிபாதி தூரம். நடந்தா? மோதினுக்கு முன் பள்ளத்தாக்கில் சில வழிப்பறி கொள்ளையர்கள் என் கழுதையையும் அதன் மேல் இருந்ததையும் எடுத்துக் கொண்டார்கள். நீ தன்னந்தனியாக போனது புத்திசாலித்தனமல்ல. பாஸ்காவின் போது தனியாக வருவது வழக்கமல்ல. நான் பாஸ்காவுக்கு வரவில்லை. நான் வீட்டில்தான் இருந்தேன். ஏனென்றால் எனக்கு வியாதியான ஒரு சிறு மகன் இருக்கிறான். இன்னும் அவன் உயிரோடு இருக்கிறான் என்று நான் நம்புகிறேன். என் கணவர் மற்ற மக்களுடன் போய்விட்டார். நான் அவரை போக விட்டுவிட்டு 4 தினங்களுக்குப் பிறகு புறப்பட்டேன். ஏனென்றால் பாஸ்காவுக்காக அவர் நிச்சயமாக ஜெருசலேமில் இருப்பார். நான் அவரை தேடி பார்ப்பேன் என்று நான் சொல்லிக் கொண்டேன். ஏனோ நான் பயப்பட்டேன். ஆயினும் நான் தவறான எதையும் செய்யவில்லை. கடவுள் காண்கிறார். நான் நம்புகிறேன்.
அவர் நல்லவர் என்று எனக்கு தெரியும். அவர் என்னை மறுக்க மாட்டார். ஏனென்றால் பயந்தவள் போல அவள் பேசுவதை நிறுத்திவிட்டு தன் பக்கத்தில் நடந்து வருகிறவரும் தமது கண்களை, அடையாளம் தவற முடியாத சேசுவின் கண்களை, யாரும் காணாதபடி தம்மை மூடியிருக்கிறவருமாகிய மனிதரை ஒரு அவசர பார்வை பார்க்கிறாள். ஏன் மௌனமாகிவிட்டாய்? என்னை பற்றி நீ பயப்படுகிறாய். நீ தேடுகிற அவருக்கு நான் ஒரு எதிரி என்று நினைக்கிறாயா? உன் கணவன் திரும்பி வருமுன் உன் வீட்டுக்கு வந்து பையனை குணப்படுத்தும்படி நாசரேத்தின் போதகரிடம் கேட்பதற்காக நீ அவரை தேடிக் கொண்டிருந்தாய் என்பதாலா? நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று நான் காண்கிறேன். அது நீர் சொல்கிறபடிதான். ஆனால் நான் பட்டணத்திற்கு வந்து சேர்ந்தபோது போதகர் இறந்திருந்தார். கண்ணீர்களினால் அவளுக்கு தொண்டை அடைக்கிறது. அவர் உயிர்த்து விட்டார். இதை நீ விசுவசிக்கிறாயா? எனக்கு தெரியும், நான் அதை விசுவசிக்கிறேன். ஆனால் நான் சில நாட்களாக அவரை நான் பார்த்து விடுவேன் என்று நம்பிக்கொண்டிருந்தேன். சில மனிதர்களுக்கு அவர் தம்மை காட்டியுள்ளதாக அவர்கள் சொல்கிறார்கள். அதனால் நான் புறப்படுவதை தள்ளி போட்டேன். ஒவ்வொரு நாளும் ஒரு வாதையாக இருந்தது. ஏனென்றால் என் மகன் அவ்வளவு வியாதியாயிருந்தான். அவனுடைய மரணத்தில் அவனை தேற்றும்படி நான் போவதா, அல்லது போதகரை தேடிக்கொண்டு அங்கேயே தங்கியிருப்பதா என்று என் இருதயம் இரண்டாக பிளக்கப்பட்டது. அவர் என் வீட்டிற்கு வரவேண்டும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அவனை குணப்படுத்துவதாக அவர் வாக்களிக்க வேண்டும் என்றுதான் எதிர்பார்த்தேன். நீ அதை விசுவசித்திருப்பாயா? இவ்வளவு தூரத்திலிருந்து அவர் அவனை குணமாக்க முடியும் என்று நான் விசுவசிக்கிறேன். ஓ, சமாதானத்துடன் போ, உன் மகன் குணமடைவான் என்று அவர் சொல்லியிருந்தார் என்றால் நான் சந்தேகப்படவே மாட்டேன். ஆனால் அதற்கு எனக்கு தகுதி இல்லை. ஏனென்றால் பேசாமல் இருக்கும்படி தனது மூடு துகிலை தன் உதடுகளில் வைத்து அழுத்தியபடி அவள் அழுகிறாள். ஏனென்றால் சேசு கிறிஸ்துவை குற்றஞ்சாட்டி சிலுவையில் அறைந்தவர்களுள் உன் கணவனும் ஒருவன். ஆனால் சேசு கிறிஸ்து மெசையாவாக இருக்கிறார். அவரே சர்வேஸ்வரன். சர்வேஸ்வரன் நீதியுள்ளவர். ஸ்திரீயே, குற்றமுள்ளவனாகிய ஒருவனுக்காக மாசற்றவனாகிய ஒருவனை அவர் தண்டிக்க மாட்டார். ஒரு தகப்பன் பாவியாயிருக்கிறான் என்பதற்காக அவர் ஒரு தாயை உபாதிக்க மாட்டார். சேசு கிறிஸ்து உயிருள்ள இரக்கமாக இருக்கிறார். ஓ, ஒருவேளை நீர் அவருடைய அப்போஸ்தலர்களில் ஒருவரோ? அவர் எங்கே இருக்கிறார் என்பதை ஒருவேளை நீர் அறிந்திருக்கிறீரோ? நீர் இதை எனக்கு சொல்லும்படி அவர் உம்மை என்னிடம் ஒருவேளை அனுப்பியிருக்கலாம். அவர் என் துயரத்தையும் என் விசுவாசத்தையும் கேட்டிருக்கிறார், கண்டிருக்கிறார். உன்னத சர்வேஸ்வரன் அதிதூதரான ரஃபாயேலை தொபியாசிடம் அனுப்பியது போல
அவர் உம்மை அனுப்பியிருக்கிறார். அது அப்படித்தானா என்று எனக்கு சொல்லும். காய்ச்சலாக இருக்கும் அளவுக்கு நான் மிகவும் களைப்பாக இருந்தாலும் ஆண்டவரை தேடும்படியாக நான் திரும்பி போவேன். நான் ஒரு அப்போஸ்தலன் அல்ல, ஆனால் அவருடைய உயிர்ப்புக்கு பிறகு பல நாட்களாக அப்போஸ்தலர்கள் ஜெருசலேமிலேயே தங்கியிருக்கிறார்களே, அது உண்மைதான். நான் அவர்களை கேட்டிருக்கலாம். அப்படித்தான் அவர்கள் தங்கள் குரு செய்ததை தொடர்ந்து செய்கிறார்கள். அவர்களால் புதுமைகள் செய்ய முடியும் என்று நான் நினைக்கவில்லை. அவர்கள் இன்னமும் அவற்றை செய்கிறார்கள். ஆனால் இப்போது ஒருவர் மட்டுமே பிரமாணிக்கமாக நிலைத்திருந்தார் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன். நான் நினைக்கவில்லை. ஆம், உன் கணவன் தனது போலியான வெற்றியின் வெறியில் உன்னை பார்த்து பரிகாசமாய் சிரித்தபடி உனக்கு அப்படி சொன்னான். ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன், கடவுள் ஒருவர் மாத்திரமே உத்தமராயிருப்பதால் பாவம் செய்ய மனிதனால் கூடும், அவன் மனந்திரும்பவும் கூடும். அப்படி அவன் மனந்திரும்பினால் அவனுடைய பலம் வளர்கிறது. அவனுடைய மனஸ்தாபத்திற்காக கடவுள் அவனில் தமது வரப்பிரசாதங்களை அதிகரிக்கிறார். உன்னதராகிய ஆண்டவர் தாவீதை மன்னிக்கவில்லையா? ஆனால் நீர் யார்? நீர் ஓர் அப்போஸ்தலர் இல்லை என்றால் இவ்வளவு மென்மையாகவும் ஞானத்தோடும் பேசுகிற நீர் யார்? ஒருவேளை ஒரு சமனசானவரா? என் குழந்தையின் சமனசானவர். அவன் தன் இறுதி மூச்சை ஒருவேளை விட்டுவிட்டார். நீர் அதற்கு என்னை ஆயத்தம் செய்வதற்காக வந்திருக்கிறீர். சேசு தம் மேற்போர்வையை தம் தலையிலிருந்தும் முகத்திலிருந்தும் கீழே விழவிடுகிறார். ஒரு சாதாரண திரியாத்திரீகனின் தாழ்மையான தோற்றத்திலிருந்து மரித்தோரிடமிருந்து உயிர்த்தவராகிய கடவுள் மனிதன் மகத்துவ நிலைக்கு மாறுகிறார். பரிவிரக்கமுள்ள மாட்சிமையோடு அவர் சொல்கிறார், இது நானே, சிலுவையில் அறையுண்ட மெசையா, நானே உயிர்ப்பும் ஜீவியமுமாயிருக்கிறேன். ஓ ஸ்திரீயே, உன் மகன் ஜீவிக்கிறான். ஏனென்றால் உன் விசுவாசத்திற்கு நான் சன்மானம் அளித்திருக்கிறேன். உன் மகன் குணப்படுத்தப்பட்டு விட்டான். ஏனென்றால் நசரேத்தின் ராபி தம் அலுவலை முடித்து விட்டார் என்றால், திரியேக சர்வேஸ்வரனிடம் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவ சிநேகமும் கொண்டிருக்கிற சகலருக்காகவும் உலக முடிவு வரையிலும் இம்மானுவேல் தம் அலுவலை தொடர்கிறார். இந்த திரியேக சர்வேஸ்வரனில் மனுவுருவான வார்த்தையானவர் ஓர் ஆளாயிருக்கிறார். இவர் தேவ சிநேகத்தின் வழியாக மனிதர்களுக்கு ஜீவியத்தை வழங்கும்படியாக அவர்களுக்கு போதிக்கவும் துன்புறவும் மரிக்கவும் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தார். சமாதானத்துடன் போ ஸ்திரீயே, விசுவாசத்தில் பலமுள்ளவளாயிரு. ஏனென்றால் என் மேலுள்ள வெறுப்பினால் அல்லது நேசத்தினால் ஒரு குடும்பத்தில் கணவன் தன் மனைவிக்கு எதிராகவும் தந்தை தன் மக்களுக்கு எதிராகவும் மக்கள் தந்தைக்கு எதிராகவும் இருக்க போகிற காலம் வந்துவிட்டது. ஆனாலும் வேத கலாபனையினால்
என் வழியிலிருந்து விலகிச் செல்லாதவர்கள் பேறு பெற்றவர்கள். அவர் அவளை ஆசீர்வதிக்கிறார், மறைந்து போகிறார். 17. பெரிய ஹெர்மோனின் மீது சில இடையர்களுக்கு. ஆட்டு மந்தைகளும் இடையர்களும் உள்ள ஒரு கூட்டம். அற்புதமான மேய்ச்சல் உள்ள சில மலை சரிவுகளில் அவர்கள் தங்கியிருக்கிறார்கள். ஜெருசலேமின் நிகழ்ச்சிகளை பற்றி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வேதனை உள்ளவர்களாக ஒருவர் ஒருவரிடம், பூமியின் மீது இடையர்களின் நண்பராயிருந்தவர் இனி நம்மோடு இருக்கப் போவதில்லை என்கிறார்கள். அங்குமிங்குமாக அவரை தாங்கள் சந்தித்த பல நிகழ்ச்சிகளை அவர்கள் நினைவு கூறுகிறார்கள். நாம் இனி ஒருபோதும் அப்படியெல்லாம் அவரை சந்திக்கப் போவதில்லை என்று அங்கலாய்க்கிறார் ஒரு வயோதிபர். உயரமான மரங்கள் குட்டையான புதர்களால் அரவணைக்கப்பட்டு பார்வையிலிருந்து பாதையை மறைக்கின்ற ஒரு சிக்கலான காட்டின் பின்னால் இருந்து அந்த இடத்தில் கால் பதிப்பவரைப் போல சேசு தோன்றுகிறார். அந்த தனிமையான மனிதரில் அவர்கள் அவரை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. வெண்ணாடைகளால் இவ்வாறு உடுத்தப்பட்டவராக அவரை கண்டு அவர்கள் தங்களுக்குள், யார் இவர்? ஒரு எஸ்ஸீனா? அதுவும் இங்கே? ஒரு பணக்கார பரிசேயரா? அவர்கள் திகைப்படைகிறார்கள். மறுபடியும் ஆண்டவரை ஒருபோதும் சந்திக்க மாட்டீர்கள் என்று ஏன் சொல்கிறீர்கள்? ஏனென்றால் நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீர்களோ அவர் ஆண்டவராயிருக்கிறார். அதை நாங்கள் அறிவோம். ஆனாலும் அவர்கள் அவருக்கு என்ன செய்து விட்டார்கள் என்பது உமக்கு தெரியாதா? நாங்கள் விசுவசிக்க தேர்ந்து கொள்கிறபடி அவர் உயிர் தெழுந்திருந்தாலும் இந்நேரம் அவர் போயிருப்பார். தம்மை சிலுவையில் அறைந்த மக்களை நேசிக்கவும் அவர்களுக்கு மத்தியில் தங்கியிருக்கவும் அவரால் எப்படி கூடும்? அவரை நேசித்த நாங்கள் அவரோடு எல்லோரும் அறிமுகமாகி இராவிட்டாலும் அவரை இழந்து போனதால் துயரமாயிருக்கிறோம். அவரை கொண்டிருப்பதற்கு இன்னமும் ஒரு வழி இருக்கிறது. அதை அவரே கற்பித்திருக்கிறார். ஓ ஆமாம், அவர் எங்களுக்கு கற்பித்ததை செய்வதன் மூலம். அப்போது ஒருவன் கடவுளின் ராஜ்யத்தை கொண்டிருப்பான். அவன் அவரோடு இருப்பான். ஆனால் ஒருவன் முதலில் வாழவும் அதன் பின் மரிக்கவும் வேண்டும். எங்களை தேற்றுவதற்கு அவர் இனி எங்களோடு இல்லை. அவர்கள் தலையை அசைக்கிறார்கள். என் பிரியமான குழந்தைகளே, அவருடைய போதனைகளை தங்கள் இருதயத்தில் கொண்டிருந்து அவர் கற்பித்தவற்றின்படி வாழ்கிறவர்களை பொறுத்தவரை அது அவர்கள் சேசுவை தங்கள் இருதயத்தில் கொண்டிருப்பது போலத்தான். ஏனென்றால் வார்த்தையும் சத்திய போதகமும் ஒன்றுதான். அவர் தாமாக இல்லாத காரியங்களை போதித்த ஒரு போதகர் அல்ல. எனவே அவர் சொன்னதை செய்கிற ஒருவன் சேசுவையே உயிரோடு தன்னில் கொண்டிருக்கிறான். அவரிடமிருந்து அவன் பிரிக்கப்படுவதில்லை. நீர் சொல்வது சரிதான். ஆனாலும் நாங்கள் எளிய மனிதர்கள். எங்கள் சந்தோஷத்தை முறையாக உணருவதற்கு எங்கள் கண்களாலும் காண நாங்கள் விரும்புகிறோம். நான் அவரை ஒருபோதும் கண்டதில்லை. என் மகனோ, யாக்கோபோ, மெல்கியாவோ, யாகப்பனோ,
சவுலோ யாருமே அவரை கண்டதில்லை. எங்களுக்குள் மட்டுமே எத்தனை பேர் அவரை கண்டதில்லை என்று பார்த்தீரா? நாங்கள் எப்போதுமே அவரை தேடிக் கொண்டிருந்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் வந்து சேர்ந்தபோது அவர் போய்விட்டார். அந்த நாளன்று நீங்கள் ஜெருசலேமில் இருந்தீர்களா? நாங்கள் அங்கேதான் இருந்தோம். ஆயினும் அவர்கள் அவருக்கு என்ன செய்ய விரும்பினார்கள் என்பதை நாங்கள் கேட்டபோது பைத்தியக்காரர்களைப் போல மலைகளுக்கு மேலே ஓடிப்போனோம். சாபத்து நாளுக்கு பிறகு நாங்கள் திரும்பவும் பட்டணத்திற்கு போனோம். அவருடைய இரத்தத்தின் மட்டில் நாங்கள் குற்றமற்றவர்கள், ஏனெனில் நாங்கள் பட்டணத்தில் இல்லை. ஆனால் கோழைகளாக இருந்ததில் நாங்கள் தவறு செய்து விட்டோம். குறைந்தபட்சம் அவரை கண்டு வாழ்த்தவாவது செய்திருக்கலாம். எங்கள் வாழ்த்துக்களுக்காக அவர் நிச்சயமாக எங்களை ஆசீர்வதித்திருப்பார். ஆனால் அந்த வாதைகளுக்கு மத்தியில் அவரை காணும் தைரியம் உண்மையாகவே எங்களுக்கு இருக்கவில்லை. அவர் இப்போது உங்களை ஆசீர்வதிக்கிறார். யாருடைய முகத்தை அறிய வேண்டும் என்று விரும்பினீர்களோ அவரை பாருங்கள். புல்வெளியின் பசுமை மீது அற்புதமான தெய்வீகம் உள்ளவராக அவர் தம்மை காண்பிக்கிறார். பேராச்சரியம் அவர்களை தரையில் விழச் செய்கிறது. அதே வேளையில் அது அவர்களுடைய கண்களை அவருடைய தெய்வீக முகத்தோடு வச்சிர பசையிட்டு ஒட்டுகிறது. பிரகாசிக்கிற ஒளியில் அவர் மறைந்து போகிறார். 18. சீதோனில் முன்பு பிறவிக்குருடனாயிருந்த இளஞ்சிறுவனுக்கு. அந்த இளஞ்சிறுவன் தன்னந்தனியாக ஒரு அடர்த்தியான கொடிப்பந்தலின் கீழ் விளையாடிக் கொண்டிருக்கிறான். தன்னை யாரோ அழைப்பதை அவன் கேட்கிறான். சேசு திடீரென தன் முன் நிற்பதை காண்கிறான். கொஞ்சம் கூட பயப்படாமல் அவன் அவரிடம், எனக்கு கண் கொடுத்த ராபி நீங்கள்தானே என்று கேட்கிறான். சேசுவினுடைய கண்களைப் போலவே நீல நிறமாயுள்ள குழந்தைத்தனமான தனது தெளிவான கண்களை அந்த தெய்வீகமான மின்னுகிற கண்களின் மீது பதிக்கிறான். அது நான்தான் என் குழந்தாய். என்னை பற்றி நீ பயப்படவில்லையா? இல்லை, நான் பயப்படவில்லை. என் அப்பா குறித்த நேரத்திற்கு முன்பே திரும்பி வந்து எங்களிடம் அவர்கள் ராபியை மரணத்திற்கு உட்படுத்தும்படி அவரை பிடித்து கொண்டதால் தாம் ஓடி வந்து விட்டதாக சொன்னபோது என் தாயும் நானும் ரொம்ப அழுதோம். அவர் பாஸ்காவை கொண்டாடவில்லை. இப்போது அதை கொண்டாடுவதற்காக அவர் திரும்பவும் போக வேண்டியுள்ளது. அப்படியென்றால் நீங்கள் சாகவில்லையா? நான் மரித்தேன். என் காயங்களைப் பார். நான் சிலுவையில் மரித்தேன். ஆனால் நான் திரும்பவும் உயிர்த்திருக்கிறேன். இணை பாஸ்காவுக்கு பிறகு ஜெருசலேமிலேயே கொஞ்ச காலம் தங்கியிருக்குமாறும் பெத்பஜேயில் ஒலிவ மலைக்கு அருகில் தங்கியிருக்குமாறும் உன் தந்தையிடம் சொல். அங்கே அவன் என்ன செய்ய வேண்டுமென்று அவனுக்கு சொல்லுகிறவர்களை அவன் காண்பான். என் அப்பா உம்மை தேடி பார்க்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தார். கூடார திருவிழாவில் உம்மோடு பேச அவரால் முடியவில்லை. நீர் எனக்கு தந்த கண்களுக்காக உம்மை நேசிப்பதாக உம்மிடம் சொல்ல வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆனால் அப்போதும் சரி இப்போதும் சரி அப்படி செய்ய அவரால் முடியவே இல்லை. என்னில் அவன் கொள்ளும் விசுவாசத்தின் வழியாக அவன் அப்படி செய்வான். போய் வருகிறேன் என் பிரியமுள்ள குழந்தாய். உனக்கும் உன் குடும்பத்திற்கும்
என் சமாதானம். 19. யோகனானின் குடியானவர்களுக்கு. மரண அமைதி நிலவும் யோகனானின் வயல்வெளியை நிலாவொளி முத்தமிடும் நேரமதில் குடியானவர் வீடுகளின் கொள்ளளவோடு ஒப்பிட இயலா அளவுக்கு அதிகமான உடல்கள் திணிக்கப்பட்டிருக்கும் தாழ்வான அறைகளுக்குள் யாரும் வெப்பத்தினால் திக்குமுக்காடாதபடி கட்டாயத்தினால் ஒரு கதவை திறந்து வைத்திருக்க சேசு ஒரு பெரிய அறைக்குள் போகிறார். தேய்ந்து போன மண்தரை மீது அவருக்கென ஒரு ராஜரீக கம்பளத்தை உருவாக்குவதற்காக நிலவே தன் கிரணங்களை நீளச் செய்வதாக தோன்றுகிறது. கடும் சோர்வின் ஆழ்ந்த தூக்கத்தில் குப்புறப்படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிற ஒரு மனிதன் மீது அவர் குனிகிறார், கூப்பிடுகிறார். இன்னொருவனிடம் என்று அவர் தமக்கு பிரமாணிக்கமாயுள்ள ஏழை நண்பர்களாகிய அவர்கள் எல்லோரையும் அவர் அழைக்கிறார். தம் நகர்தலில் ஒரு சம்மனசை போல லேசாகவும் வேகமாகவும் அவர் கடந்து போய் எல்லோரையுமே அழைத்து விட்டார். மற்ற மனித தொழுவங்களுக்குள்ளும் அவர் போகிறார். அதன் பின் வெளியே ஒரு மரக்கூட்டத்தின் அருகில் அவர்களுக்காக காத்திருக்கும்படி அவர் போகிறார். அரை தூக்கத்தில் இருக்கிற குடியானவர்கள் தங்கள் தொழுவங்களிலிருந்து வெளியே வருகிறார்கள். இருவராக, மூவராக, தனியாக, அதன் பின் 5 பேர் சேர்ந்து சில பெண்களும் வருகிறார்கள். ஆப்பிள் பழத் தோட்டத்திற்கு வா என்ற அதே வார்த்தைகளை சொல்லும் ஒரு பரிச்சயமான குரலால் தாங்கள் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டுள்ளது பற்றி அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். ஆண்கள் தங்கள் எளிய ஆடைகளை உடுத்தி முடித்தும் பெண்கள் தங்கள் தலைமுடியை அள்ளி முடித்தும் அங்கு போகிறார்கள். அவர்கள் தங்களுக்குள் தனிந்த குரலில் பேசிக் கொள்கிறார்கள். அது நசரேத்தூர் சேசுவின் குரல் போல எனக்கு கேட்டது. ஒருவேளை அது அவருடைய ஆத்மமாக இருக்கும். அவர்கள் அவரை கொன்றுவிட்டார்கள். நீ அதை கேள்விப்பட்டாயா? என்னால் அதை நம்ப முடியவில்லை. அவர் கடவுளாயிருந்தார். இருந்தாலும் அவர் தமது சிலுவைக்கடியில் தன்னை கடந்து போவதைப் போல் யோவேல் பார்த்திருக்கிறானே. நேற்று கண்காணியிடம் அவருடைய சந்தை வியாபாரத்தை பற்றி பேசும்படி நான் அவருக்காக காத்திருந்தபோது சில சீடர்கள் ஜெஸ்ரயேல் வழியாக கடந்து போனதாகவும் அவர் உயிர்த்து விட்டதாக அவர்கள் சொன்னதாகவும் சிலர் சொல்ல கேட்டேன். பேசாதிருங்கள். எஜமானர் என்ன சொல்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமே. அதை சொல்கிறவன் சவுக்கடிபடுவான். அவன் சாகடிக்கவும் படலாம் ஒருவேளை. ஆனால் இப்படி கிடந்து அவஸ்தைப்படுவதை விட அது மேலில்லையா? இப்போது அவரும் இங்கில்லை. அவரை கொல்வதில் வெற்றி பெற்று விட்டதால் அவர்கள் இன்னும் அதிக கொடியவர்களாயிருக்கிறார்கள். அவர் உயிர்த்து விட்டதால் அவர்கள் கொடியவர்களாயிருக்கிறார்கள். தங்களுக்கு சுட்டிக்காட்டப்பட்ட இடத்திற்கு போகும் வேளையில் அவர்கள் தனிந்த குரலில் பேசுகிறார்கள். ஆண்டவர் என்று கூக்குரலிடுகிறாள் ஒரு பெண். அவள்தான் முதலாவதாக முழந்தாளில் விழுகிறாள். அவருடைய ஆவி என்று கத்துகிறார்கள் மற்றவர்கள். சிலர் பயப்படுகிறார்கள். நான் தான். பயப்படாதீர்கள், கத்தாதீர்கள், முன்னே வாருங்கள். இது உண்மையிலேயே நான் தான். உங்கள் விசுவாசத்திற்கு மற்றவர்கள் கண்ணிகள் வைத்திருப்பதை நான் அறிந்திருப்பதால் அந்த விசுவாசத்தில் உங்களை உறுதிப்படுத்த நான் வந்திருக்கிறேன்.
பார்த்தீர்களா? என் சரீரம் மெய்யானதாக இருப்பதால் அது ஒரு நிழலை ஏற்படுத்துகிறது. நீங்கள் கனவு காணவில்லை. என் குரல் உண்மையான குரல்தான். உங்களோடு அப்பத்தை பகிர்ந்து கொண்டு உங்களுக்கு அன்பை தந்த அதே சேசுதான் நான். இப்போதும் நான் உங்களுக்கு அன்பை தருகிறேன். என் சீடர்களை நான் உங்களிடம் அனுப்புவேன். அப்போதும் கூட அது நானாகத்தான் இருப்பேன். ஏனென்றால் நான் உங்களுக்கு எதை தருவது எனக்கு வழக்கமாயிருந்ததோ, என்னில் விசுவாசம் கொள்கிறவர்களுக்கு அவர்கள் வழங்கக்கூடுமாயிருக்கும்படி அவர்களுக்கு நான் எதை தந்திருக்கிறேனோ அதைத்தான் அவர்கள் உங்களுக்கு தருவார்கள். என் சிலுவையை நான் சுமந்தது போல உங்களுடைய சிலுவைகளை நீங்கள் சுமந்து கொள்ளுங்கள். பொறுமையாயிருங்கள், மன்னியுங்கள். நான் எப்படி மரித்தேன் என்று அவர்கள் உங்களுக்கு சொல்வார்கள். என்னை கண்டுபாவியுங்கள். துன்பத்தின் பாதையே மோட்சத்தின் பாதை. சமாதானத்தோடு அதை பின்பற்றுங்கள். அப்போது என் ராஜ்யத்தை கொண்டிருப்பீர்கள். கடவுளின் சித்தத்திற்கு முழுமையாக கையளிப்பதையும் ஒவ்வொருவரிடமும் தாராளமும் சிநேகமும் கொண்டிருப்பதையும் தவிர மோட்சத்திற்கு வேறு எந்த வழியும் இல்லை. அப்படி இன்னொன்று இருந்திருந்தால் நான் அதை உங்களுக்கு சுட்டிக்காட்டியிருப்பேன். இந்த பாதையின் வழியாகவே நான் வந்திருக்கிறேன். ஏனென்றால் அதுவே நீதியின் பாதை. தன் 10 கற்பனைகளில் மாற்றப்பட முடியாததாயிருக்கிற சீனாயின் திருச்சட்டத்திற்கும் என் போதனைக்கும் பிரமாணிக்கமாயிருங்கள். கொடிய மனிதர்களின் இரகசிய சதிமானங்களுக்கு நீங்கள் கையளிக்கப்படாதபடி உங்களுக்கு கற்பிப்பதற்காக என் சீடர்கள் வருவார்கள். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நான் உங்களை நேசிக்கிறேன் என்பதையும், நான் மகிமைப்படுத்தப்பட்டதற்கு முன்னும் பின்னும் உங்களிடம் நான் வந்தேன் என்பதையும் எப்போதும் ஞாபகத்தில் வையுங்கள். உண்மையாகவே உங்களுக்கு சொல்கிறேன், அநேகர் இப்போது என்னை காண விரும்புவார்கள். ஆனால் அவர்கள் என்னை காண மாட்டார்கள். ஆனால் நான் நேசிக்கிறவர்களும் என்னை நேசிக்கிறவர்களுமான மக்களுக்கு மட்டுமே நான் என்னை காண்பிக்கிறேன். ஒரு மனிதன் பேசத் துணிந்து, அப்படியானால் பரலோக ராஜ்யம் உண்மையாகவே இருக்கிறதா? நீர்தான் உண்மையாகவே மெசியாவாக இருந்தீரா? அவர்கள் எங்களை குழப்பமடைய செய்தார்கள் என்கிறான். அவர்களுடைய வார்த்தைகளை கவனிக்காதீர்கள். என்னுடையவைகளை ஞாபகத்தில் வையுங்கள். என் சீடர்களுள் உங்களுக்கு தெரிந்தவர்களாயிருப்பவர்களின் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவை சத்தியத்தின் வார்த்தைகள். அவைகளை ஏற்று கடைபிடிக்கிறவர்கள் இங்கே ஒரு ஊழியனாகவோ அடிமையாகவோ இருந்தாலும் என் ராஜ்யத்தின் குடிமக்களாகவும் உடன் வாரிசுகளாகவும் இருப்பார்கள். தமது கரங்களை விரித்தபடி அவர் அவர்களை ஆசீர்வதித்தபின் மறைந்து போகிறார். ஓ, நான் இனி எதற்கும் பயப்படப் போவதில்லை. நானும் தான். நீங்கள் அதை கேட்டீர்களா? நமக்கும் ஓர் இடம் இருக்கிறது. நல்லவனாயிருப்பது அவசியம், மன்னிப்பதும் அவசியம். பொறுமையாயிருக்க வேண்டும்.
எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாயிருக்க வேண்டும். சீடர்களை தேட வேண்டும். எளிய ஊழியர்களாகிய நம்மிடம் அவர் வந்திருக்கிறார். அவர் தம் அப்போஸ்தலர்களிடம் சொல்வார், யோகனானுக்கு இது தெரிந்தால் டோராசுக்கு நம்மால் பேச முடியாதபடி அவர்கள் நம்மை கொன்று விடுவார்கள். ஆகவே நாம் மௌனமாயிருப்போம். ஆண்டவரின் ஊழியர்களிடம் மட்டுமே சொல்வோம். மிக்கா, நீ அந்த சுமையுடன் செப்போரிசுக்கு போக வேண்டியதில்லையா? நீ ஏன் நசரேத்துக்கு போய் சொல்லக்கூடாது? யாரிடம்? மாதாவிடம், அப்போஸ்தலர்களிடம். மாதாவோடு அவர்கள் இருக்கலாம். தங்கள் திட்டங்களைப் பற்றி ரகசியமாய் பேசியபடி அவர்கள் போகிறார்கள். 20. பரிசேயனான ஹெல்காயின் உறவினனான தானியேலுக்கும் ஆலோசனை சங்க உறுப்பினனான சீமோனுக்கும், பெரிய வெள்ளி என்று பைத்தியமாகி இப்போது அதிகம் பேசுகிறவனும் அநேக காரியங்களைப் பற்றி பேசுகிறவனுமாகிய ஆலோசனை சங்க உறுப்பினர் சீமோனை என்ன செய்வது என்பது பற்றி பரிசேயனான ஹெல்காய் தனது சக உறுப்பினர்களோடு ஆலோசித்துக் கொண்டிருக்கிறான். பலவிதமான திட்டங்கள் சொல்லப்படுகின்றன. அவனை ஒரு வனாந்தரமான இடத்தில் தனிமையாய் இருக்கும்படி கடத்திவிட வேண்டும். அங்கே அவனுடைய கத்தல்கள் எல்லாம் தங்களை ஒத்த மனமுள்ளவனாக இருக்கிற ஒரே ஒரு மிக பிரமாணிக்கமான ஊழியனுக்கு மட்டுமே கேட்க வேண்டும் என்று சிலர் சொல்கிறார்கள். வேறு சிலர் அதிக பரிவோடு, அது ஒரு குறுகிய கால கடந்து போகிற வியாதிதான் என்பதால் இப்போது அவன் இருக்கும் இடத்திலேயே அவனை விட்டுவிடுவது போதுமானது என்று கருதுகிறார்கள். ஹெல்காய் பதில் சொல்கிறான், நான் அவரை இங்கு கொண்டு வந்தேன். ஏனென்றால் அவரை கூட்டிச் செல்வதற்கான வேறு எந்த இடமும் எனக்கு தெரியவில்லை. ஆனால் என் உறவினனான தானியேல் மீது எனக்கு கொஞ்சமும் நம்பிக்கை இல்லை என்று உங்களுக்கு தெரியுமே. ஹெல்காயை விட அதிக கொடியவர்களாகிய மற்றவர்கள் சொல்கிறார்கள், அவர் கடல் மார்க்கமாக போகும்படி ஓடிப்போக நினைக்கிறார். ஏன் அவரை நீர் சந்தோஷப்படுத்தக்கூடாது? ஏனென்றால் அவர் ஒழுங்குமுறையான செயல்களை செய்ய சக்தியற்றவராக இருக்கிறார். கடலில் தன்னந்தனியாக அவர் இறந்து விடுவார். நம்மில் யாருக்கும் படகோட்ட தெரியாது. அதன்பின் நமக்கு படகோட்ட தெரிந்திருந்தாலும் கூட அவர் சொல்லுவதை யோசிக்கும்போது கரையிறங்கும் நிலையில் என்ன நடக்கும்? அவரே தன் வழியை தேர்ந்து கொள்ளட்டும். அனைவருடையவும் உமது உறவினர் அனைவர் முன்னிலையிலும் தாம் செய்ய விரும்புவதை அவர் சொல்லட்டும். அவர் விருப்பப்படியே அது நடக்கட்டும். இந்த யோசனை அங்கீகரிக்கப்படுகிறது. ஹெல்காய் ஓர் ஊழியனை அழைத்து சீமோனை கூட்டி வரும்படியும் தானியேலை அழைக்கும்படியும் உத்தரவிடுகிறான். அவர்கள் இருவரும் வருகிறார்கள். சில குறிப்பிட்ட ஆட்களோடு இருக்கும்போது அசௌகரியமாக உணர்கிற ஒரு மனிதனைப் போல தானியேல் தோன்றுகிறார் என்றால், மற்றவன் ஒரு பைத்தியக்காரனைப் போலவே தோன்றுகிறான். நாங்கள் சொல்வதை கவனியும் சீமோன், உம்மை நாங்கள் கொல்ல விரும்புவதால் தான் உம்மை நாங்கள் சிறையில் வைத்திருக்கின்றோம் என்று நீர் சொல்கிறீர். நீங்கள் அப்படி கட்டாயம் செய்ய வேண்டும். ஏனென்றால் அதுதான் கட்டளை. நீர் பிதற்றுகிறீர் சீமோன், அமைதியாயிருந்து கேளும். எங்கே சென்றால் உடல் நலமடைவீர் என்று நீர் நினைக்கிறீர்?
கடலில் கடலில் வெட்ட வெளியான கடலில் எந்த குரலும் கேட்கப்படாத இடத்தில், கல்லறைகள் எதுவும் இல்லாத இடத்தில், ஏனென்றால் கல்லறைகள் திறக்கின்றன, இறந்தவர்கள் வெளியே வருகிறார்கள். என் தாய் சொல்கிறாள், அமைதியாயிரும், கவனியும், நாங்கள் உம்மை நேசிக்கிறோம், எங்கள் இரத்தத்தில் ஒருவனைப் போல. நீர் உண்மையாகவே அங்கு போக விரும்புகிறீரா? நிச்சயமாக விரும்புகிறேன். ஏனென்றால் இங்கே கல்லறைகள் திறக்கின்றன. என் தாய், நீர் அங்கு போவீர். நாங்கள் உம்மை கடற்புறத்துக்கு கூட்டிச் சென்று உமக்கு ஒரு படகு தருவோம். நீர், ஆனால் நீங்கள் ஒரு மனிதனை கொலை செய்கிறீர்கள். அவர் பைத்தியம். தானாகவே அவரால் போக முடியாது என்று கத்துகிறார் நேர்மை உள்ளவராகிய தானியேல். மனிதனின் சித்தத்திற்கு கடவுள் வன்முறைகள் செய்வதில்லை. கடவுள் செய்யாததை நம்மால் செய்ய முடியுமா? ஆனால் சீமோன் பைத்தியமாயிருக்கிறார். அவருக்கென இப்போது ஒரு சித்தம் கிடையாது. ஒரு பச்சிளம் குழந்தையை விடவும் அவர் அதிக மூடராயிருக்கிறார். நீங்கள் இப்படி செய்யக்கூடாது. பேசாதிரும். நீர் ஒரு விவசாயி, வேறெதுவும் இல்லை. எங்களுக்கு தெரியும். நாங்கள் நாளை கடலை நோக்கி புறப்பட்டுச் செல்வோம். உற்சாகமாயிரும் சீமோன். கடலுக்கு. புரிகிறதா? நான் இனி பூமியின் குரல்களை கேட்க மாட்டேன். இனி குரல்கள் வேண்டாம். ஒரு நீண்ட கூச்சல், ஒரு சித்தப்பிரமையின் வெறிப்புலம்பல். கண்களும் காதுகளும் மூடுகின்றன. அதன்பின் தானியேலின் மற்றுமொரு அலறல். அவர் திகிலடைந்தவராக ஓடுகிறார். யாரது? என்ன நடக்கிறது? அந்த பைத்தியக்காரனையும் அந்த மூடனையும் நிறுத்துங்கள். நாம் எல்லோரும் நம் புத்தியை இழந்து கொண்டிருக்கிறோமா என்று கத்துகிறான் ஹெல்காய். ஆனால் ஹெல்காய் ஒரு மூடன் என்று அழைத்த அவனுடைய உறவினரான தானியேல் சில மீட்டர்கள் தூரம் ஓடிய பிறகு தரையில் சாஷ்டாங்கமாக விழுகிறார். அதே வேளையில் மற்றவன் வாயில் நுரை தள்ளியபடி தான் இருக்கும் இடத்திலேயே அச்சமூட்டும் வலிப்புடன் திரும்ப திரும்ப கத்துகிறான், அவரை பேசாதிருக்கச் செய்யுங்கள், அவர் சாகவில்லை. அவர் கத்துகிறார், கத்திக்கொண்டே இருக்கிறார். என் தாயை விட அதிகமாக, என் தந்தையை விட அதிகமாக, கொல்கத்தாவில் தாம் செய்ததை விட அதிகமாக, அங்கே அங்கே உங்களால் அங்கே பார்க்க முடியவில்லையா? தானியேல் தரையில் முகங்குப்புற விழுந்து கிடந்த பின் முழு அமைதியோடு முகத்தை மேல் நோக்கி உயர்த்தியபடி புன்னகைத்துக் கொண்டிருக்கிற இடத்தை அவன் சுட்டிக்காட்டுகிறான். ஹெல்காய் அவரை அடைந்து அவரை வன்மையாக உலுக்குகிறான். கடுங்கோபத்தோடு அவன் இருப்பதால் தரையில் உருண்டு நுரை தள்ளிக்கொண்டு தன்னை சுற்றி நின்று திகிலோடு பார்த்து கொண்டிருக்கிற மற்ற எல்லோர் மத்தியிலும் மிருகத்தைப் போல ஓலமிட்டுக் கொண்டிருக்கிற சீமோனை பற்றி கவலைப்படாமல் ஹெல்காய் தானியேலிடம், காட்சி காணும் சோம்பேறியே, நீ என்ன செய்கிறாய் என்று எனக்கு சொல்கிறாயா என்று கேட்கிறான். என்னை விட்டு போ, இப்போது நீ யார் என்று எனக்கு தெரிகிறது.
உன்னிடமிருந்து நான் விலகிப் போகிறேன். இறந்து விட்டார் என்று நான் நம்ப வேண்டும் என்று நீ விரும்பியவரை என் பேரில் கனிவுள்ளவராகவும் உனக்கு அச்சம் தருகிறவராயும் நான் பார்த்து விட்டேன். நான் போகிறேன். பணத்தையும் செல்வத்தையும் விட என் ஆத்துமத்தையே காத்துக்கொள்ள நான் விரும்புகிறேன். போய் வருகிறேன். சபிக்கப்பட்டவனே, உன்னால் முடிந்தால் கடவுளின் மன்னிப்பிற்கு தகுதி பெற முயற்சி செய். ஆனால் நீர் எங்கே போகிறீர்? எங்கே? நான் விரும்பவில்லை. என்னை கைதியாக வைத்திருக்க உனக்கு உரிமை இருக்கிறதா? அந்த உரிமையை யார் உனக்கு கொடுத்தது? நீ எதை நேசிக்கிறாயோ அதை உனக்கே நான் விட்டுச் செல்கிறேன். நான் எதை நேசிக்கிறேனோ அதை நான் பின் செல்கிறேன். போய் வருகிறேன். அவர் அவனுக்கு தம் முதுகை திருப்பிக் கொண்டு ஒலிவ மரங்களுடையவும் பழத்தோட்டங்களுடையவும் அந்த பசுமையான மலைச்சரிவில் கீழ் நோக்கி ஒரு சுவாவத்திற்கு மேற்பட்ட வல்லமையால் இழுக்கப்படுவதைப் போல வேகமாய்ப் போகிறார். ஹெல்காய் கோபத்தால் பற்றி எரிகிறான். ஆனால் அப்படி இருப்பது அவன் மட்டுமல்ல. கடுங்கோபம் அவர்கள் எல்லோரையும் திணறடிக்கிறது. தனது உறவினரின் மீதும் தாங்கள் வெறிபிடித்த நிலையில் கலிலேயன் உயிரோடு இருக்கிறார் என்று சாதிக்கிற அனைவர் மீதும் பழிதீர்த்து கொள்ளப் போவதாக ஹெல்காய் மிரட்டுகிறான். அவர்களில் ஒருவர், அவர் யாரென்று எனக்கு தெரியவில்லை, சொல்கிறார், நாம் செய்வோம். ஆனால் தாங்கள் காண்பதால் பேசுகிற எல்லா வாய்களையும் எல்லா கண்களையும் அடைத்துவிட நம்மால் முடியாதிருக்கும். நாம் தோற்கடிக்கப்படுகிறோம். நம்மேல் குற்றம் இருக்கிறது. இப்போது தண்டனை வருகிறது. அவர் தம் மார்பில் அறைந்து கொள்கிறார். தூக்கு மேடையின் மேல் ஏறி போகிற ஒருவனைப் போல தோன்றும் அளவுக்கு அவர் கொடிய வேதனையால் பீடிக்கப்படுகிறார். யெகோவாவின் பழிதீர்ப்பு என்றும் அவர் சொல்கிறார். காலகாலமாக இருந்து வரும் இஸ்ராயேலின் கடும் அச்சம் முழுவதும் அவருடைய குரலில் எதிரொலிக்கிறது. இதே வேளையில் சீமோன் காயப்பட்டவனாகவும் வாயில் நுரை தள்ளிக்கொண்டும் அச்சப்படுகிறவனாகவும் சபிக்கப்பட்ட ஓர் ஆத்துமத்தைப் போல அலறியபடி, தந்தை கொலை, அவர் அப்படி என்னிடம் சொன்னார். அவரை அமைதியாயிருக்கச் செய்யுங்கள். அமைதி, தந்தை கொலை, என் தாய் சொன்ன அதே வார்த்தைகள். அதே விதமாக மரித்தோர் அனைவரும் அதே வார்த்தைகளை பேசுகிறார்களா என்று பிதற்றுகிறான். 21. ஒரு கலிலேய ஸ்திரீக்கு. ஏறக்குறைய மறையும் நிலையில் இருக்கிற நிலவு இன்னமும் மெல்லியதாக இருக்கிற தன் இளம்பிறையை ஒரு மலையின் சிகரத்திற்கு பின் மறைத்துக் கொள்ள இருக்கிறது. இதனால் அதன் ஒளி மிக பலவீனமாயிருக்கிறது. மிக விரைவில் அது அந்த அகன்ற நாட்டுப்புறத்தின் மீது ஒளி வீசாது. இருந்தாலும் ஒரு வழிப்போக்கர் தனிமையான அந்த சாலையில் போய்க் கொண்டிருக்கிறார். அது ஒரு சிறிய சாலை, வயல்களுக்கு நடுவே செல்லும் ஒரு பாதை, அவ்வளவுதான். ஒரு வளையத்திலிருந்து தொங்கும் ஒரு மிகச் சாதாரணமான லாந்தர் விளக்கை பிடித்தபடி அவர் நடந்து கொண்டிருக்கிறார். அந்த விளக்கு இந்த உலகத்தைப் போல மிக பழமையான ஒன்றாக இருக்கிறது. இரவில் வெளிச்சத்திற்காக வண்டிக்காரர்களால் பயன்படுத்தப்படுகிற விளக்கு அது என்று நான் நினைக்கிறேன். அப்போது கண்ணாடி புழக்கத்தில் இல்லாத ஒரு பொருளாக இருந்ததால்
அது அப்போது முழுவதும் அறியப்படாததாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் பானம் அருந்தும் கிண்ணம் அல்லது ஒரு பூச்சாடி அல்லது ஜன்னல் மறைப்பு ஆகியவை போன்ற எதையும் எந்த வீட்டிலும் நான் ஒருபோதும் பார்க்கவில்லை. அந்த விளக்கின் சுடர் ஏதோ ஒரு பொருளால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அது மைக்காவாகவோ அல்லது பார்ச்மென்ட் காகிதமாகவோ இருக்கலாம். அதனால் வடிகட்டப்பட்டு வருகிற ஒளி எவ்வளவு பலவீனமாயிருக்கிறதென்றால் விளக்கை சுற்றி ஒரு சிறு பகுதிக்கு மட்டும்தான் அது ஒளி தருகிறது. ஆனாலும் இப்போது நிலவின் ஒளி முழுவதும் மறைக்கப்பட்டு விட்டதால் அந்த எளிய லாந்தரின் ஒளி அதிகரிப்பதாக தோன்றுகிறது. நாட்டுப்புறத்தின் இருளில் அது ஒரு தெளிவான நடனமாடும் புள்ளியை உருவாக்குகிறது. அந்த வழிப்போக்கர் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறார். விடியல் மிக தொலைவான அடிவானத்தில் தோன்றத் தொடங்குகிறது. ஆனால் தற்போது அது எவ்வளவு பலவீனமாயிருக்கிறதென்றால் அதனால் எதுவும் ஒளிபெறவில்லை. இன்னமும் அந்த எளிய லாந்தர் தேவைப்படுகிறது. ஒரு மேற்போர்வையால் முழுவதும் மூடியுள்ள இன்னொரு வழிப்போக்கர் ஒரு சிறிய பாலத்தின் அருகில் காத்துக் கொண்டிருக்கிறார் அல்லது இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார். அந்த பாலத்தை நோக்கி லாந்தரோடு செல்பவர் சந்தேக உணர்வோடு தம் நடையை நிறுத்துகிறார். அந்த இடத்தை கடந்து போவதா அல்லது திரும்பி போவதா என்று அவர் நிச்சயமில்லாமல் இருக்கிறார். அங்கே ஒரு சிறிய நீரோடையின் சரளைக்கல் படுகையில் பெரிய கற்கள் காணப்படுகின்றன. அடியில் உள்ள கொஞ்ச நீரை கடந்து போக அவை உதவியாயிருக்கும். இன்னமும் வெண்பச்சை நிறமாயிருக்கிற மரப்பட்டை உள்ள ஓர் அடிமரத்தால் செய்யப்பட்டிருக்கிற அந்த நாட்டுப்புற கைப்பிடி சுவரின் மேல் அமர்ந்திருப்பவர் நின்றுவிட்டவரை கவனித்து தம் சிரசை உயர்த்துகிறார். எழுந்து நின்று, என்னை பற்றி பயப்பட வேண்டாம், முன்னே வா, நான் ஒரு நல்ல நண்பன், வழிப்பறி கொள்ளையன் அல்ல என்கிறார். அது சேசுதான். அவருடைய தோற்றத்தை விட அதிகமாக அவருடைய குரலை கொண்டுதான் நான் அவரை அடையாளம் கண்டுபிடிக்கிறேன். அவருடைய உருவம் ஆழ்ந்த வைகரையின் மங்கலான ஒளியால் திரையிடப்பட்டிருக்கிறது. சேசு இருக்கும் இடம் வரைக்கும் ஒளி ஊடுருவி செல்ல முடியாததாக இருக்கிறது. ஆனாலும் அந்த ஆள் இன்னும் சந்தேகத்துடன் இருக்கிறார். வா ஸ்திரீயே, அஞ்சாதே, சாலையில் சற்று தூரம் நாம் சேர்ந்து போகலாம், அது உனக்கு நல்லதாக இருக்கும். அந்த ஸ்திரீ என்று நான் இப்போது அறிகிற அவள் அந்த குரலின் பரிவினாலோ ஒரு இரகசிய விசையினாலோ வெல்லப்பட்டவளாக முன்னே வருகிறாள். அப்படி வரும்போதே இனி எனக்கு எந்த நன்மையும் இல்லை என்று முணுமுணுத்தபடி தலையை அசைக்கிறாள். அவர்கள் இப்போது அருகருகே அந்த பாதையில் நடக்கிறார்கள். ஒரு சமயத்தில் இரு பாதசாரிகள் மட்டுமே செல்ல அனுமதிக்கும் அளவுக்குத்தான் அது அகலமாயிருக்கிறது. நெருங்கி வருகிற விடியல் அந்த பாதையின் ஒரு பக்கத்தில் அரிவாளுக்காக காத்திருக்கும் முதிர்ந்த பயிரின் ஒரு விரைப்பான காட்டை சிறிதாக்கி காட்டுகிறது. மற்றொரு பக்கத்தில் பயிர் ஏற்கனவே அறுவடை செய்யப்பட்டு முதிர்ந்த அறுவடையால் தனது மகிமையெல்லாம் திருடப்பட்ட வயலில் கதிர்கட்டுகளாக கிடக்கிறது. அவை சபிக்கப்படட்டும் என்கிறாள் அந்த பெண்.
ஒரு தணிந்த குரலில். வயலில் கிடக்கும் அரிக்கட்டுகளின் மீது ஒரு பார்வையை வீசியபடி. சேசு மௌனமாக இருக்கிறார். விடியல் நேரம் மிக நெருங்குகிறது. அந்த பெண் அந்த எளிய லாந்தரை அணைத்து விடுகிறாள். அப்படி செய்வதற்காக அவள் தன் முகத்திரையை அகற்றுகிறாள். அது கண்ணீரால் உருவிழந்திருக்கிறது. ஒரு மஞ்சள் இளஞ்சிவப்பு நிறக்கோடு சூரியனின் உதயத்தை அறிவிக்கிற கீழ்த்திசையை பார்க்கும்படி அவள் தன் தலையை உயர்த்துகிறாள். தன் முஷ்டியை கிழக்கு நோக்கி ஆட்டியபடி அவள் மீண்டும் நீயும் சபிக்கப்படுவாயாக என்கிறாள். பகலையா சபிக்கிறாய்? அதை கடவுள் உண்டாக்கினார். தானியத்தை தாம் உண்டாக்கியது போல அவை கடவுள் தரும் உதவிகள். அவை சபிக்கப்படக்கூடாதவை என்கிறார் சேசு கருணையோடு. நான் அவைகளை சபிக்கிறேன். சூரியனையும் பயிர்களையும் நான் சபிக்கிறேன். அதற்கு என்னிடம் ஒரு காரணம் இருக்கிறது. எத்தனையோ வருடங்களாக அவை உனக்கு நல்லவையாக இருக்கவில்லையா? சூரியன் உன் அன்றாட அப்பத்தையும் திராட்சை ரசமாக மாறுகிற திராட்சை கனிகளையும் சமையல் தோட்டத்தின் காய்கறிகளையும் பழங்களையும் விளையச் செய்யவில்லையா? நீ பருகிய பாலையும் உண்ட மாமிசத்தையும் தந்தவையும் உன் உடைகளை நீ நெய்து கொள்ள பயன்படுத்திய கம்பளியையும் தந்த ஆடுகளுக்கும் ஆட்டுக்குட்டிகளுக்கும் உணவளிக்கும்படியாக அது புல்வெளிகளை வளர்க்கவில்லையா? அந்த தானியம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் தந்தைக்கும் தாய்க்கும் உன் கணவனுக்கும் அப்பம் தரவில்லையா? அவள் கதறி அழுதபடி கத்துகிறாள். எனக்கு இப்போது கணவன் இல்லை. அவர்கள் அவரை கொன்றுவிட்டார்கள். தினக்கூலியாக அவர் வேலைக்கு போனார். ஏனென்றால் எங்களுக்கு 7 பிள்ளைகள் இருக்கிறார்கள். எங்களுக்கு சொந்தமாயிருந்த சிறிதளவு சொத்து 10 பேரின் பசியை தணிக்க போதுமானதாக இல்லை. நேற்று மாலை அவர் வந்து, நான் களைப்பாயிருக்கிறேன், சுகவீனமாக உணர்கிறேன் என்றார். காய்ச்சலால் எரிந்தபடி அவர் சிறு படுக்கையின் மீது விழுந்தார். அவருடைய தாயும் நானும் எங்களால் முடிந்தவரை அவருக்கு உதவி செய்தோம். ஏனென்றால் இன்று பட்டணத்துக்கு மருத்துவரை அழைத்து வர ஆள் அனுப்பலாம் என்று நினைத்தோம். ஆனால் சேவல் கூவிய பிறகு அவர் மரித்துவிட்டார். சூரியன் அவரை கொன்றுவிட்டது. ஆம், நான் பட்டணத்துக்கு போய்க் கொண்டிருக்கிறேன், தேவையானதை வாங்குவதற்காக. திரும்பி வரும்போது அவருடைய சகோதரர்களுக்கு செய்தியை தெரிவிப்பேன். தன் மகனையும் என் குழந்தைகளையும் கவனித்துக் கொள்ளும்படி அவருடைய தாயை விட்டுவிட்டு வந்தேன். செய்யப்பட வேண்டியதை செய்வதற்காக நான் வெளியே வந்தேன். சுட்டெரிக்கும் சூரியனையும் தானியத்தையும் நான் சபிக்க வேண்டாமா? அவள் ஒரு பெண் என்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக அவள் துயரத்தில் இருக்கிறாள் என்றும் நான் நினைத்திராத அளவுக்கு முன்பு மிக அதிகமாக பிறரிடமிருந்து ஒதுங்கும் சுபாவமுள்ளவளாக இருந்த அவள் இப்போது வன்மையாக பொங்கி வழிகிற தன் துக்கத்தின் தடைச்சுவர்களை உடைத்திருக்கிறாள். அடுத்த அறையில் உறங்கிக் கொண்டிருந்த குழந்தைகளை எழுப்பிவிடாதபடி வீட்டில் தான் சொல்லாதிருந்ததை தன் இருதயம் வெடித்துவிடும் என்ற உணர்வை அவர்களுக்கு தரும் அளவுக்கு அந்த இருதயத்திற்கு பெரும் பாரமாக இருந்ததை
இப்போது அவள் சொல்கிறாள், அன்பின் நினைவுகளும் எதிர்காலத்தை பற்றிய பேரச்சமும் ஒரு விதவைக்கான துக்கமும் வெள்ளப்பெருக்கெடுத்துள்ள ஓர் ஆற்றின் பெரும் அலைகளால் அடித்துச் செல்லப்படுகிற கூழாங்கற்களைப் போல குழப்பமான முறையில் கடந்து வருகின்றன. சேசு அவளை பேச விடுகிறார். துயரத்திற்கு பரிவு காட்டுவது எப்படி என்று தாம் அறிந்திருப்பதால் அதன் உணர்ச்சிகளுக்கு வடிகாலாக அதை அவர் அனுமதிக்கிறார். அதன் மூலம் மனிதன் தன் துயரத்திலிருந்து விடுபடும்படியாக கட்டுக்கடங்காத துயரத்தை தொடர்ந்து வரும் சோர்வு, அவன் தன்னை தேற்றுகிறவர் யார் என்பதை புரிந்து கொள்ளக்கூடியவனாக அவனை ஆக்கும்படியாக அந்த சோர்வையும் அவர் அனுமதிக்கிறார். அதன் பின் அவர் கருணையோடு நயீனிலும் நசரேத்திலும், இந்த இரண்டிற்கும் நடுவில் உள்ள இடங்களிலும் நசரேத்தூர் ராபியின் சீடர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடம் போ என்கிறார். அவர்கள் என்ன செய்வார்கள் என்று எதிர்பார்க்கிறீர்? அவர் இன்னமும் இங்கிருந்தால், ஆனால் அவர்கள் புனிதர்கள் அல்ல. அந்த நாளில் என் கணவர் ஜெருசலேமில் இருந்தார், அவருக்கு தெரியும். ஓ இல்லை, அவருக்கு தெரிந்திருந்தது, இனி அவருக்கு எதுவுமே தெரியாது. அவர் இறந்துவிட்டார். அந்த நாளன்று உன் கணவன் என்ன செய்தான்? தெருவில் ஏற்பட்ட அமளி அவரை எழுப்பிய போது அவர் வீட்டின் மட்டுப்பாவுக்கு ஓடிப்போனார். அங்கே அவர் தம் சகோதரர்களோடு இருந்தார். ராபி கடந்து போவதை அவர் கண்டார். தேசாதிபதியின் அரண்மனைக்கு அவர் கூட்டிச் செல்லப்பட்டார். மற்ற கலிலேயரோடு என் கணவர் அவர் மரிக்கும் வரை அவரை பின்தொடர்ந்தார். இவர்கள் கலிலேயர்கள் என்பதை அவர்கள் கண்டபோது மலையின் மீது இவர்கள் மீதும் மற்றவர்கள் மீதும் கல்லெறிந்தார்கள். கீழ்நோக்கி வெகு தூரம் வரை அவர்கள் இவர்களை துரத்தினார்கள். ஆயினும் இவர்கள் எல்லாம் நிறைவேறும் வரை அங்கேயே இருந்தார்கள். அதன் பின் அவர்கள் திரும்பி வந்தார்கள். இப்போது என் கணவர் இறந்துவிட்டார். ஓ, ராபியின் மேல் தாம் கொண்ட பரிவிரக்கத்தின் காரணமாக அவர் சமாதானத்தில் இருக்கிறார் என்பதையாவது குறைந்தபட்சம் நான் அறிந்தேன் என்றால். இந்த விருப்பத்திற்கு சேசு பதிலளிக்கவில்லை. மாறாக அவர் சொல்லுகிறார், அப்படியானால் கொல்கத்தாவின் மீது சில சீடர்கள் இருந்ததை அவன் கண்டிருப்பான். எல்லா கலிலேயர்களும் உன் கணவனைப் போல் இருந்தார்களா? ஓ இல்லை, அநேகர் நசரேத்திலிருந்து வந்தவர்களும் கூட அவரை நிந்தித்தார்கள். இது தெரிந்ததுதான். என்ன ஒரு கேவலம்! அப்படியானால் நசரேத்திலிருந்து வந்த அநேகர் தங்கள் சேசுவுக்கு அன்பு காட்டவில்லை என்றாலும் கூட அவர் அவர்களை மன்னித்திருக்கிறார். எதிர்காலத்தில் அநேகர் பரிசுத்தர்கள் ஆவார்கள். ஏன் கிறிஸ்துவின் எல்லா சீடர்களையும் ஒரே விதமாக தீர்ப்பிட விரும்புகிறாய்? கடவுளை விட அதிக கடுமையாக இருக்க நீ விரும்புகிறாயா? மன்னிக்கிறவர்களுக்கு கடவுள் அதிகம் தருகிறார். நல்ல ராபி இப்போது இல்லை. இங்கே அவர் இப்போது இங்கே இல்லை. என் கணவரும் இறந்துவிட்டார். ராபி தாம் செய்ததை செய்யும் வல்லமையை தமது சீடர்களுக்கு வழங்கி இருக்கிறார். அதை நம்ப நான் ஆயத்தமாயிருக்கிறேன். ஆயினும் மரணத்தை வெல்ல அவரால் மட்டுமே முடியும். அவரால் மட்டும்தான். சரப்தாவின் விதவையின் மகனின் உயிரை எலியாஸ் அவனுக்கு திருப்பித் தந்தார் என்று நாம் வாசிக்கவில்லையா?
எலியாஸ் ஒரு பெரும் தீர்க்கதரிசியாக இருந்தார் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். ஆயினும் மெய்யங்கடவுளின் திருச்சுதனாயிருந்தாலும் மனிதர்களை ரட்சிப்பதற்காக மனிதாவதாரம் எடுத்தவர் என்பதாலும் மரித்து அதன்பின் உயிர் தெழுந்திருக்கிற இரட்சகரின் ஊழியர்கள் இன்னும் பெரியதொரு வல்லமையை கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் சிலுவையின் மீது அவர் அவர்களுடைய பாவங்களை மன்னித்தார். மனஸ்தாபப்பட்ட அவர்களுடைய ஆத்துமங்களின் உண்மையான துயரத்தை தெய்வீக ஞானத்தின் வழியாக அவர் அறிந்திருந்ததால் அவர்கள்தான் மன்னிக்கப்பட்டவர்களில் முதலாவதாக இருந்தார்கள். தமது உயிர்ப்பிற்கு பின் மீண்டும் அவர் அவர்களை மன்னித்ததன் மூலம் அவர் அவர்களை அர்ச்சித்தார். அவர்கள் தங்கள் வார்த்தைகளிலும் கிரியைகளிலும் அவருக்கு பிரதிநிதிகளாக இருக்க தகுதி பெறும்படியாகவும், உலகத்திலிருந்து அவர் பிரிந்து சென்ற பிறகு அது ஆறுதலற்றதாக இல்லாதிருக்கும்படியாகவும் அவர் அவர்களுக்குள் தூய ஆவியை பொழிந்தார். அந்த ஸ்திரீ உயிரோட்டமுள்ள முறையில் வாயடைத்து போனவளாக பின்வாங்குகிறாள். தனது வழித்துணைவரை பார்க்கும்படியாக தனது மூடுதுகிலை பின்னுக்கு தள்ளுகிறாள். ஆயினும் அவள் அவரை அடையாளம் காணவில்லை. தான் தவறாக புரிந்து கொண்டதாக அவள் நினைக்கிறாள். ஆயினும் மேற்கொண்டு எதையும் பேச அவள் துணியவில்லை. நீ எனக்கு பயப்படுகிறாயா? முதலில் அடக்கத்திற்கு தேவையானவற்றை வாங்கும்படி உன் நெஞ்சில் நீ வைத்திருக்கிற பணத்தை பிடுங்கிக் கொள்ள தயாராயிருக்கிற ஒரு வழிப்பறி திருடன் என்று என்னை நினைத்தாய். அதனால் நீ பயந்தாய். இப்போது நான் தான் சேசு என்று அறிந்ததால் பயப்படுகிறாயா? கொடுக்கிறவராகவும் எடுத்து கொள்ளாதவராகவும் சேசு இருக்கவில்லையா? ரட்சிக்கிறவராகவும் அழிக்காதவராகவும். திரும்பிப்போ பெண்ணே, நானே உயிர்ப்பும் உயிருமாக இருக்கிறேன். சாகாதிருக்கிற ஒருவனுக்கு, இப்போது சாகாதவனாக இருக்கிறவனுக்கு பிணம் கட்டும் துகிலும் நறுமண பொருட்களும் இனி தேவையில்லை. ஏனென்றால் நான் மரணத்தை தோற்கடிக்கிறவரும் விசுவாசமுள்ளவனுக்கு சன்மானம் அளிக்கிறவருமாயிருக்கிறேன். போ, வீட்டுக்கு போ. உன் கணவன் உயிரோடு இருக்கிறான். என்னில் கொள்ளும் ஒரு விசுவாசமும் கூட வெகுமானமின்றி விடப்படுவதில்லை. அவர் அவளை ஆசீர்வதித்து விட்டு விலகி போகிறார். கல்லாய் சமைந்திருந்த அந்த ஸ்திரீ தன்னிலைக்கு வருகிறாள். அவள் எதையும் கேட்கவில்லை, சந்தேகப்படவில்லை, எதுவும் இல்லை. ஆராதிக்கும் பாவனையாக அவள் முழந்தாளில் விழுகிறாள். அதன்பின் இறுதியாக அவள் தன் வாயை திறக்கிறாள். தன் மார்பில் தேடி ஒரு சிறிய பணப்பையை மரித்த தங்கள் உறவினர்களுக்கு விசேஷ மகிமைகளை செய்ய விடாமல் தங்கள் வறுமையால் தடுக்கப்படுகிற எளிய மக்களின் எளிய பணப்பையை வெளியே இழுக்கிறாள். அந்த பணப்பையை அவருக்கு ஒப்புக் கொடுத்து, என்னிடம் வேறொன்றும் இல்லை, என் நன்றியை உமக்கு சொல்வதற்கு, உம்மை மகிமைப்படுத்துவதற்கு என்னிடம் வேறு எதுவும் இல்லை என்கிறாள். எனக்கு இனி பணம் தேவையில்லை ஸ்திரீயே, அதை என் அப்போஸ்தலர்களிடம் எடுத்துச் செல். ஓ சரி, என் கணவரோடு நான் அவர்களிடம் போவேன். ஆயினும் என் ஆண்டவரே, உமக்கு நான் எதை தர முடியும்?
எதை? நீர் எனக்கு காட்சியளித்தீர். இந்த புதுமை? நான் உம்மை கண்டுபிடிக்கவில்லை. நான் அந்த அளவுக்கு நிலை குலைந்திருந்தேன். ஆம், உலகப் பொருட்களின் மட்டிலும் கூட நான் அநீதமுள்ளவளாக இருந்தேன். ஆம், நான் இருப்பதாலேயே அவை இருக்கின்றன என்பதையும், கடவுள் உண்டாக்கிய எல்லாமே நல்லவைதான் என்பதையும் நீ நினைக்கவில்லை. சூரியன் இல்லாதிருந்தால், தானியம் இல்லாதிருந்தால் தற்போதைய வரப்பிரசாதத்தை நீ பெற்றிருக்க மாட்டாய். ஆனால் எவ்வளவு அதிகமான துயரம்! அந்த ஸ்திரீ அதை நினைத்து அழுகிறாள். சேசு புன்னகைக்கிறார். தம் கரங்களை காட்டியபடி, இது என் துயரங்களின் மிகச் சிறியதொரு பாகமாக இருக்கிறது. உங்கள் நன்மைக்காக எந்த முறையீடுமின்றி நான் அவை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டேன் என்கிறார். தன் குற்றத்தை ஒப்புக்கொள்ளும்படி அந்த பெண் தரையை நோக்கி குனிகிறாள். அது உண்மைதான், என் புலம்பலை மன்னித்தருளும் என்கிறாள். சேசு தமது ஒளியில் மறைந்து போகிறார். அவள் நிமிர்ந்து பார்க்கும்போது தான் தனியாயிருப்பதை காண்கிறாள். சுற்றிலும் பார்த்தபடி எழுந்து நிற்கிறாள். பார்ப்பதிலிருந்து அவளை எதுவும் தடை செய்ய முடியாது. ஏனென்றால் இப்போது நல்ல பிரகாசமான பகல் வெளிச்சம் இருக்கிறது. சுற்றிலும் பயிர்கள் வளர்ந்துள்ள வயல்களைத் தவிர வேறொன்றும் இல்லை. அந்த பெண் தனக்குள், இருந்தாலும் நான் கனவு காணவில்லை என்று சொல்லிக் கொள்கிறாள். ஒருவேளை அவள் சந்தேகம் கொள்ளும்படி பசாசானவன் அவளை சோதிக்கிறான். ஏனென்றால் ஒரு கணம், ஒரு நிச்சயமற்ற நிலையில் அவள் இருக்கிறாள். அதே வேளையில் தன் கரத்தில் அவள் தன் பணப்பையை எடை போடுகிறாள். ஆயினும் பிறகு விசுவாசம் வெல்கிறது. அவள் தான் போய்க் கொண்டிருந்த இடத்தை நோக்கி தன் முதுகை திருப்பி வந்த பாதை வழியே நடக்கிறாள். அவள் முழுவதும் களைத்து போகாமல், காற்று அவளை தூக்கிச் செல்வது போல அவ்வளவு வேகமாய் நடக்கிறாள். எந்த மனித சந்தோஷத்தையும் விட மேலானதொரு சந்தோஷத்தினால் அவளுடைய முகம் பிரகாசிக்கிறது. அவ்வளவு சமாதானம் உள்ளதாயிருக்கிறது அது. அவ்வப்போது திரும்ப திரும்ப அவள் தனக்குள் சொல்லிக் கொள்கிறாள், ஆண்டவர் எவ்வளவு நல்லவர்! அவர் மெய்யாகவே சர்வேஸ்வரனாயிருக்கிறார். உன்னதமானவரும் அவர் அனுப்பினவரும் ஸ்துதிக்கப்படுவார்களாக. வேறு எதையும் அவளால் சொல்ல முடியவில்லை. அவளுடைய பிரார்த்தனை பறவைகளின் பாடல்களோடு கலந்து ஒலிக்கிறது. அந்த பெண் எந்த அளவுக்கு தன் சிந்தனைக்குள் கிரகிக்கப்பட்டிருக்கிறாள் என்றால், அவள் தங்களை கடந்து போகிறதைக் கண்டு இந்த காலை நேரத்தில் அவள் எங்கே போய்விட்டு வருகிறாள் என்று கேட்கிற அறுவடையில் ஈடுபட்டிருக்கிற சிலருடைய வாழ்த்துதல்களை அவள் கேட்காமலே போகிறாள். அவர்களில் ஒருவன் அவளோடு சேர்ந்து நடந்தபடி, மார்க்குவுக்கு இப்போது பரவாயில்லையா, மருத்துவரிடம் போயிருந்தாயா என்று கேட்கிறான். மார்க்கு இன்று காலை சேவல் கூவும் போது இறந்து மரித்தோரிடமிருந்து உயிர்த்திருக்கிறார். ஏனென்றால் ஆண்டவருடைய மெசையா அவரை உயிர்ப்பித்திருக்கிறார் என்று அவள் பதில் சொல்கிறாள். முழு நேரமும் வேகமாய் நடந்தபடி. துக்கத்தில் அவளுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று முணுமுணுக்கிறான் அந்த மனிதன்.
அதன்பின் தலையை ஆட்டியபடி தானிய கதிர்களை அறுக்கத் தொடங்கியிருக்கிற தன் தோழர்களோடு போய் சேர்ந்து கொள்கிறான். வயல்கள் அதிகம் ஆட்களால் நிரம்புகின்றன. ஆயினும் வினோத பிரியம் அவர்களில் பலரை மேற்கொள்கிறது. தன் நடையை அதிகம் வேகமாக்குகிற அந்த ஸ்திரீயை தொடர்ந்து போக அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். அவள் தொடர்ந்து போகிறாள். அங்கே ஒரு மிக எளிமையான, தாழ்ந்த, தனிமையான வீடு இருக்கிறது. நாட்டுப்புறத்தில் தொலைந்து போனதாக இருக்கிற அந்த வீட்டை நோக்கி தன் கரங்களால் தன் இருதயத்தை அழுத்தி பிடித்தவளாக அவள் நடக்கிறாள். அவள் உள்ளே போகிறாள். ஆனால் அவள் வீட்டினுள் காலடி எடுத்து வைத்த மாத்திரத்தில் ஒரு வயோதிப பெண்மணி அவளுடைய கரங்களில் விழுந்து சத்தமிட்டு சொல்லுகிறாள், "ஓ என் மகளே, என்ன ஒரு ஆண்டவரின் வரப்பிரசாதம்! திடன்கொள் மகளே, ஏனென்றால் நான் உனக்கு சொல்ல இருப்பது மிக பெரியது, மிக மகிழ்ச்சியானது. அதாவது, எனக்கு தெரியும் அம்மா, மார்க் இப்போது உயிரோடு இருக்கிறார். அவர் எங்கே இருக்கிறார்? உனக்கு தெரியுமா? எப்படி? நான் ஆண்டவரை சந்தித்தேன். அவரை நான் அடையாளம் காணவில்லை. ஆனால் அவர் என்னோடு பேசினார். அது அவருக்கு மகிழ்வாய் இருந்தபோது அவர் என்னிடம், உன் கணவன் பிழைத்திருக்கிறான் என்றார். ஆனால் இங்கே எப்போது? நான் அப்போதுதான் ஜன்னலை திறந்தேன். அத்திமரத்தின் மீது சூரியனின் முதல் ஒளிக்கற்றையை நான் பார்த்து கொண்டிருந்தேன். ஆம், அப்படியேதான். அறைக்கு எதிரே அந்த முதல் ஒளிக்கற்றை அத்திமரத்தை தொட்டபோது விழித்தெழுகிற ஒரு மனிதனுடையதைப் போன்ற ஓர் ஆழமான பெருமூச்சை நான் கேட்டேன். பயந்து போனவளாக நான் திரும்பிய போது மார்க் எழுந்து உட்காருவதையும் நான் அவனுடைய முகத்தின் மேல் போட்டிருந்த துணியை தனக்கு பின்னால் வீசுவதையும் ஒருவித முகத்தோடு பார்ப்பதையும் நான் கண்டேன். அதன்பின் அவன் என்னை பார்த்து, "அம்மா, நான் குணப்படுத்தப்பட்டேன்" என்றான். நான் ஏறக்குறைய செத்தே போனேன். அவன் எனக்கு உதவி செய்தான். அதன்பின் தான் இறந்திருந்ததை அவன் அறிந்து கொண்டான். அவனுக்கு எதுவுமே ஞாபகமில்லை. நாம் அவனை படுக்கையில் கிடத்திய நேரம் வரை தனக்கு நினைவிருப்பதாக அவன் சொல்கிறான். ஆனால் அதன் பிறகு ஒரு சம்மனசானவரை தான் காணும் வரை வேறு எதுவுமே நினைவில் இல்லை என்கிறான். அந்த சம்மனசானவர் நசரேத்தூர் ராபியைப் போல் இருந்தாராம். அவர் அவனிடம், "எழுந்திரு" என்று சொன்னாராம். அவனும் எழுந்து விட்டான். சரியாக சூரியன் முழுவதுமாக உதித்திருந்த போது. சரியாக அதே நேரத்தில்தான் அவர் என்னிடம், "உன் கணவன் பிழைத்திருக்கிறான்" என்று சொன்னார். ஓ அம்மா, எத்தகைய ஒரு வரப்பிரசாதம்! கடவுள் நம்மை எவ்வளவாக நேசித்திருக்கிறார்! அவர்கள் அழுதபடி ஒருவரை ஒருவர் அணைத்திருப்பதை உள்ளே வருகிறவர்கள் காண்கிறார்கள். மார்க் இறந்துவிட்டான் என்றும் அவனுடைய மனைவி ஒரு கணம் மனத்தெளிவோடு தன் நிர்பாக்கியத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறாள் என்றும் அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் இந்த குரல்களை கேட்டதும்
மார்க் அங்கே வருகிறார். தன் கரங்களில் ஒரு குழந்தையுடன் அமெரிக்கையாக தோன்றுகிறார். மற்ற குழந்தைகள் அவருடைய மேலங்கியை பிடித்தபடி நிற்கிறார்கள். அவர் ஒரு சத்தமான குரலில், நான் இருக்கிறேன், நான் இதோ இருக்கிறேன், நாம் ஆண்டவரை வாழ்த்துவோம் என்கிறார். புதிதாய் வந்தவர்கள் கேள்விகள் கேட்டு அவரை திணறடிக்கிறார்கள். மனித காரியங்களில் வழக்கமாயிருப்பதே போல அங்கே முரண்பாடுகள் எழுகின்றன. சிலர் ஓர் உண்மையான உயிர்ப்பில் விசுவாசம் கொள்கிறார்கள். ஆனால் மற்றவர்கள், பெரும்பான்மையானவர்கள், அவர் சாகவில்லை, மாறாக ஓர் உணர்ச்சியற்ற நிலையில்தான் விழுந்திருந்தார் என்று சொல்கிறார்கள். கிறிஸ்து ராக்கேலுக்கு தோன்றினார் என்பதை சிலர் ஒப்புக்கொள்கிறார்கள். ஆனால் அது ஒரு பெரும் அபத்தம் என்று சிலர் சொல்கிறார்கள். ஏனென்றால் அவர் இறந்துவிட்டார் என்று சிலரும், அவர் உயிர்த்து விட்டார், ஆயினும் அவர் கோபமாயிருக்கிறார், அப்படித்தான் அவர் இருக்க வேண்டும், எந்த அளவிற்கென்றால் தம்மை கொன்ற மக்களுக்காக இனி எந்த புதுமைகளையும் அவர் செய்ய மாட்டார் என்று சிலரும் சொல்கிறார்கள். நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் சொல்லலாம் என்கிறார் அந்த மனிதன் பொறுமை இழந்தவராக. அதை நீங்கள் விரும்புகிற எந்த இடத்திலும் சொல்லுங்கள். ஆண்டவர் மரித்தோரிடமிருந்து என்னை உயிர்ப்பித்த இந்த இடத்தில் நீங்கள் அதை சொல்லாத வரைக்கும் சரி, போங்கள். ஓ துர்ப்பாக்கியமுள்ள மனிதர்களே, நீங்கள் விசுவசிக்கும்படியாக பரலோகம் உங்கள் சிரசுகளை ஒளிர்விப்பதாக. இப்போது வெளியே போங்கள், எங்களை சமாதானத்தில் விட்டுவிடுங்கள் என்கிறார். அவர்களை அவர் வெளியே துரத்தி கதவை சாத்துகிறார். தம் மனைவியையும் தாயையும் தம் இருதயத்தோடு அரவணைத்தபடி அவர் சொல்கிறார், நாசரேத் இங்கிருந்து ரொம்ப தூரம் இல்லை. இந்த புதுமையை அறிக்கையிடும்படி நான் அங்கே போகிறேன் என்று. இதைத்தான் ஆண்டவரும் விரும்பினார். மார்க், இந்த பணத்தை நாம் ஆண்டவருடைய சீடர்களிடம் கொண்டு செல்வோம். நாம் போய் ஆண்டவரை ஸ்துதித்து போற்றுவோம். நாம் இருக்கிறபடியே. நாம் ஏழைகளாயிருக்கிறோம், ஆனால் அவரும் ஏழையாகத்தான் இருந்தார். அவருடைய அப்போஸ்தலர்கள் நம்மை நிந்தித்து ஒதுக்கிவிட மாட்டார்கள். அவள் குழந்தைகளின் காலடிகளின் வார்களை கட்டுவதில் பரபரப்படைகிறாள். அதே வேளையில் அவளுடைய தாய் ஒரு பையில் பயணத்திற்கென சில உணவுப் பொருட்களை எடுத்து வைத்துவிட்டு கதவுகளையும் ஜன்னல்களையும் சாத்துகிறாள். எனக்கு என்னவென்று தெரியாத எதையோ செய்வதற்காக மார்க்கு போகிறார். தாங்கள் தயாரானவுடன் அவர்கள் வெளியே போகிறார்கள். சிறிய குழந்தைகளை தங்கள் கரங்களில் தூக்கிக் கொண்டு சந்தோஷமாகவும் ஏதோ ஒருவித குழப்பத்திலும் இருக்கிற மற்ற குழந்தைகள் தங்களோடு நடந்து வர, கிழக்கு நோக்கி வெளிப்படையாக தெரிகிறபடி நாசரேத்தை நோக்கி அவர்கள் வேகமாக நடக்கிறார்கள். அநேகமாக இந்த இடம் எஸ்ட்ரேலோன் சமவெளியில்தான் இருக்கிறது. ஆனாலும் அது யோகானனின் தாவர சொத்து இருக்கும் இடத்தில் இல்லாமல் வேறு ஒரு இடத்தில் இருக்கிறது.